புள்ளியாரப்பா எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. எங்களோட எல்லா காரியங்களும் வெற்றி அடையணும். உன்னைத்தான் நம்பி இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அதை மறந்துடாத. என் பாட்டி, குழம்புல உப்பே போடலையா? உப்பு போடலையா? மறந்துட்டேன் போல இருக்குப்பா. என்ன பண்றது, வயசாயிடுச்சு. சாப்பிடு. என்னடா துப்புற? அத்தனை உப்பையும் அள்ளி கொட்டிட்டியா? உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? அதுக்கு ஏன்டா கோச்சுக்கிற? இப்ப பாரு, சரி பண்ணிடுறேன். என்ன? ஏன்டா ஏன்டா எந்திரிச்சிட்ட? ஏன் பாட்டி இப்படி கொடுமை பண்ற? ஏன்பா, நான் என்ன சின்ன பொண்ணா? வயசாயிடுச்சு, ஞாபகம் வரது ஜாஸ்தியா ஆயிடுச்சுப்பா. தெரியுது இல்ல, சமையலுக்கு ஒரு சமையக்காரி வச்சுக்கணும், கேட்க மாட்டேங்கிறிய. கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா நீ கேக்குறியா? எனக்கு ஏத்த மாதிரி நல்ல அழகா வசதியா படிச்ச பொண்ணா பாருங்கிறேன். அட ராசகோபாலு, கண்ணு ராசகோபாலு, உங்க அப்பனோட கூட பிறந்தவ உனக்குன்னு ஒரு பொண்ணை பெத்து போட்டு போயிருக்காளப்பா. 5ஆம் கிளாஸ் படிச்ச அந்த பட்டிக்காட்டு பொண்ணு என்ன கட்டிக்க சொல்றியா? அட்லீஸ்ட் அழகா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணா அது மரப்பாச்சி பொம்மை மாதிரி. அப்பா அவ ஒல்லியா தாண்டா இருந்தா, இப்ப நல்லா கொழு கொழுன்னு இருக்கான்னு உங்க மாமா கடுதாசி போட்டிருக்காரு. என்னோட வருங்கால பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா? இங்கிலீஷ் பேசணும், நாகரிகம் தெரிஞ்சவளா இருக்கணும். இதுதான் உன் முடிவா? திரும்ப திரும்ப நீ எவ்வளவு தடவை கேட்டாலும் இதான் என்னோட பதில். எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, வரேன் கழுவி. அடியே அவையாம்பா, வாயாம்பு, அலமேலு, சிவபாக்கியம், எல்லாரும் இங்க வாங்கடி, வாங்க, வந்து இந்த அநியாயத்தை கேளுங்க. என்னத்த, இன்னைக்கு என்ன விஷயம்? நேத்து பிறந்த பைய என்ன சொல்றான் தெரியுமா? முறை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா, அவன் நாட்டு புறமா பட்டாத்து பொண்ணுதான் வேணுங்கிறான். இவன் நடவண்டி தள்ளிக்கிட்டு இருந்தப்பவே இவனை பெத்தவங்க ஒருத்தர் பின்னால ஒருத்தரா இந்த உலகத்தை விட்டே நடைய கட்டிட்டாங்க. இவனை நான் எப்படி எப்படி எல்லாம் வளர்த்தேன். எப்ப பார்த்தாலும் மூக்குல சளி ஒளிவிக்கிட்டே இருக்கும். மூச்சு இழுத்தா உள்ள ஓடும், மூச்சை விட்டா சளி மூக்குல கொத்தையா அப்படியே தொங்கும். கண்டதை தின்னுட்டு அடிக்கடி பேதியாகும். வீடு பூரா அசிங்கம் பண்ணி வைப்பான். இந்த திருட்டு பயலுக்கு எந்த சிறுக்கி கழுத்து நீட்டுவான்? என் பேத்திய விட்டா. செத்து போன என் பொண்ணோட கடைசி ஆசையை கூட நிறைவேற்றல. என்ன இவன் நல்லா இருப்பானா? உருப்பிடுவானா? வாழ்வானா? பாட்டி போரும் பாட்டி, ஊரை குட்டிய மானத்தை வாங்காத. சின்ன வயசுல நான் மூக்கு குடிச்சது, பேதியானது, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியணுமா? உள்ளவா பாட்டி. முடியாது, வர முடியாது. நீங்களே சொல்லுங்க, இவன் செஞ்சது நியாயமா? இல்ல. ஐயோ சரி பாட்டி, நீ சொன்னா லட்சுமி என்ன? லட்சுமியோட அம்மாவையே நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். அட பாவி, அவ என் வயித்துல பிறந்த என் மகடா, நீ அவளுக்கு மருமகன்டா. சரி பாட்டி, உள்ளவா பாட்டி. லட்சுமி கட்டிக்கிறியா? அப்படிதான் வலிக்கு. அடே ராசகோபாலு, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேணாம் பாட்டி, இப்பவே உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அரிக்குது. உள்ளவா பாட்டி. உள்ள போ, நான் வந்து சொல்லிறேன். ஏ ராசா, எல்லாருக்கும் போயிட்டு வரட்டுமா? வரேங்க. என்னடி ஏண்டி நிக்கிறீங்க? ஏண்டி இங்க என்ன மோடி வித்தியா காட்டுறாங்க? அடி பொங்கடி, வேலையை தவளுங்களா வந்துட்டாளுங்க. ஊரா விட்டு விஷயம்னா ஆளா பறக்குறாளுங்க. பொங்கடி நாய்ங்களா. பாடி அங்க பாத்தியடி ஒரு மாப்பிள்ளைய, பாடி பக்கத்துல பாரு. என்னடா பொண்ணு மாதிரி தலையை கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்க, நல்லா நிமிந்து உட்காரு. எல்லாரும் ஒண்ணு பாக்குறாங்கல்ல. ராசகோபாலு, லட்சுமி ஒளிஞ்சிருந்து ஒன்னையே பாத்துக்கிட்டு இருக்காடா. நீ இப்பவே நைசா பாத்துக்க. பாரு, அங்க பாருடா. என்ன என்னடா பாட்டி, பொண்ணு கிளிமா இருப்பான்னு சொன்னேன், மூக்குதான் வளைஞ்சிருக்குன்னு பார்த்தேன். இப்படி பல்லும் போஷமா வந்து நிப்பான்னு சொல்லவே இல்லையே பாட்டி. அவன் பல்ல பாட்டியா? ஒரு கல்யாணத்துக்கே தேங்காய் திருவிழா போல இருக்கு. என்னது தேங்காயா? கண்ணா கெட்டு போச்சு. ஐயோ, அவ பல்லு முத்தடிக்க வச்ச மாதிரி அப்படியே அழகு செலுத்துதுடா. பாருடா பாருடா பாரு. பாட்டி, என்ன முதல்ல கண்ணாடியை மாத்தணும். எதுக்கு மாத்தனா? நீ சரியா பாக்கல. யாரு? அந்த பள்ளியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பள்ளியா? வாயில போடு. பொண்ணு வர பாராடா, நல்லா பாத்துக்க. வந்துட்டா வந்துட்டா, வரா வரா. பாரு, குடு குடு. பாத்துக்க பாரு. பாருடா, பொண்ணு காப்பியை வச்சுக்கிட்டு நிக்கிறாள்ல. பாரு,
இப்பவே நல்லா பாத்துக்க, அப்புறம் என்கிட்ட பாக்கலன்னு சொல்லக்கூடாது. பாரு. ராசகோபாலு, லட்சுமி பறக்கிறான் பொசகட்ட பயல. கொஞ்ச நேரத்துல கொலை நடுங்க வச்சுட்டானே. சரி சரி வாங்க வாங்க. நீங்களா? என்னடா பண்ற? வா வா, இப்படி கட்டில்ல 2 பேரும் எதிர எதிர உட்காருங்க. நேரா உட்காருடா, உட்காரு. காலை சமணம் போட்டுக்க. நீ இந்தா. அப்படித்தான். இந்தா இந்தா, இத புடி. என்ன இவ்வளவு பெரிய சாத்துக்குடி? எதுக்கு இது? பூ பந்துடா. இத இப்ப நீங்க 2 பேரும் பந்து விளையாடணும். பந்து விளையாடணுமா? பாட்டி, பந்து விளையாடுற நேரமா இது? இது என்ன ஃபர்ஸ்ட் நைட் ரூமா இல்ல ஒலிம்பிக்ஸ் கிரவுண்டா? நீ வேற நடுவுல அம்பையர் மாதிரி நின்னுட்ட. அவர் எதுக்கு ஸ்கோர் எது போறாரா? உனக்கு இதெல்லாம் புரியாது. கேவலம் இந்த பந்த விளையாடுறதுக்கு இவ்வளவு செலவழிச்சு கல்யாணம் பண்ண? சாந்தி முகூர்த்தத்துக்கு இப்ப நல்ல வேலை இல்லப்பா. இப்ப இல்லன்னா அப்புறம் எப்போ? 2:37 தான் நல்ல முகூர்த்தம். அடி, என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நீங்க சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. 2:37 வரைக்கும் நாள் தாங்க முடியாது. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். எங்க 2 பேரையும் தனியா விட்டு நீங்க வெளில போங்க. ராசகோபாலு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. கேட்க முடியாது. இனிமேல நீ சொல்றத கேட்க நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் சொல்றது கேட்க முடியாதா? முடியாது. முடியாது, முடியவே முடியாது. என்ன போங்க. 6 வருஷத்துல என் புருஷனை முழுசாவே நான் பார்த்தது இல்ல. 7வது வருஷம் என் மாமியாக்காரி மண்டைய போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஏன் பெரியவங்க கிட்ட ஒரு மட்டு மரியாதை அப்படி எல்லாம் இருந்தோம். அது அந்த காலம். அந்த காலம் ஐயோ, போரும் பாட்டி போரும். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். வேணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டை 10 வருஷம் தள்ளி வச்சுக்கிறேன். நல்ல விஷயத்தை 4 பேருக்கு முன்னாடி நடு ரோட்ல போட்டு நான் அடிக்காத பாட்டி. ஏ ராஜா, நான் எதுக்குடா இதெல்லாம் பண்றேன்? என் நேரம் அது இல்லடா, உன் நல்லதுக்குடா. பெரியவங்களை மதிச்சு நடந்தாதான் இளச்சிகளுக்கு நல்லது. சரி சரி, நீ உள்ள போ, நான் தான் வந்துடுறேன். தயவு செஞ்சு உள்ள வா பாட்டி. வந்துடுறேன் என் கண்ணு. கண்டிப்பா வந்துரு. போ கண்ணு. அப்புறம் ஏண்டி நிக்கிறீங்க? அதான் முடிச்சு போச்சுல்ல. ஏண்டி அக்கா போறேன்னா தூக்கம் கூட கலைஞ்சு போயிடு. வாங்க வாங்க, போய் தூங்குற வேலையை பாருங்க. பந்து ஆடுறீங்களா? ஆடுங்க ஆடுங்க. என்னடா இப்படி ஆடுறீங்க? ஆடவே தெரியல. நான் வருமா, நான் ஆடி காட்டுறேன். அப்படி போடு. மெதுவாடா. பூ பந்து முரட்டுத்தனமா வீசினா கசங்கி போகும். பொண்டாட்டியும் அப்படித்தான். அடடா, என்ன தத்துவம்! அப்படி புல்லு அரிக்குது. ஏன் பாட்டி, தாத்தா உங்ககிட்ட அந்த காலத்துல நிறைய விளையாடி இருப்பாரோ? போடா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் பாட்டி, நியாயமா இந்த பந்த பொண்டாட்டிக்கிட்ட தானே ஆடணும்? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, அவ பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கியேன்னு கேட்டேன். எப்படி ஆடுறதுன்னு உங்களுக்கு கத்து கொடுக்குறேன்டா. ஏமாடி, நீ வா வா. ஆமா, வாடிமா. இந்த ஆடு ஆடு நீ அட பாத்துடா. ஐயோ 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 ஐயோ, என்னமா கடிச்சிருச்சு? சொல்லுங்க. கடிக்குதுமா கடிக்குதுமா கடிக்குதுமா. மாமா, பாட்டி என்னமா கடிச்சிருச்சு மாமா. போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க மாமா. சகுனமே சரியில்லையே. ஐயோ பாட்டி, அப்படி எதுவும் சொல்லிடாத. பாட்டிய எதுவுமே கடிக்கல. தலை சுத்துதே, நெஞ்சு அடைக்குதே. ஐயோ சுத்துதே சுத்துதே. போங்க. ஐயோ பாட்டி, இங்க பாரு, எதுவுமே இல்ல. உன்னை ஏதாவது பூச்சி கடிச்சிருந்தா அது இங்கேயே விழுந்து செத்து. ஐயோ, அது பூச்சியா இருக்காதுடா. பூச்சிக்கு என்ன இவ்வளவு பெரிய வாயா இருக்குது? கைய கொண்டா, இந்த பாரு, இப்படி இப்படி கவிச்சுடா. அது பாம்புதான். ஐயோ, நல்ல
விஷம் பார்த்தா இருக்கும், விஷம் ஏறுதுடா விஷம். ஐயோ ராசகோபாலா, நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுவேன் போல இருக்கே. சொல்லாதீங்க. ராசகோபாலு, அங்க பாருடா உன் தாத்தா வர்றாரு. சும்மா இரு பாட்டி, நீ எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் இன்விடேஷன் கொடுத்துருக்க, யாரும் வரல. இல்ல, என்ன கூப்பிடுறாருடா. நான் உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணன் ஆயிடும் போல இருக்கு. பேசாத உண்மையை சொல்லிடுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் நைட் பாட்டி பாப்பாவை போ சொல்லிடு. உன்னை எதுவுமே கடிக்கல. கடிக்கலையா? இந்த வலி வலிக்குதே, கடிக்காமையா வலிக்கும்? கிண்டினாலும் வலிக்குமே. என்னது? ஆமாம் பாட்டி, இருட்டுல லக்ஷ்மின்னு நினைச்சு நான் தான் கிண்டிட்டேன். அடிங்கொப்ப மோனே. ஏண்டா நீ கிள்ளுனியா? ஏண்டா நிஜமா சொல்ற? மறுபடியும் கிண்டி காமிக்கிட்டா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஆடா பாவி, என்னையே இப்படி கிள்ளுனியே, என் தங்கத்தை கிள்ளிராதடா. சேச்சே, நான் லக்ஷ்மி இந்த மாதிரி கிள்ள மாட்டேன், லேசா கிள்ளுவேன். கிள்ளுவிய திருட்டு பையவன் அவன் அப்படித்தான். சரி சரி, நீங்க பந்த விட்டு இடத்துல இருந்து ஆடுங்க, நான் அப்படி உட்கார்றேன். பந்த விட்ட இடத்துல இருந்து ஆடணுமா? ஏன் இடைவேளைக்கு பின் ஆட்டம் தொடருமா? நேரம் பறக்கும் பந்து பறக்கும். அடி பாட்டி, நேரம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு. ஐயோ ஏன்டா கத்துற? இதோ 2:37 ஆயிடுச்சு. கமான். நிஜமாவா? உன்னை நான் நம்ப மாட்டேன். சாமி சாமி சாமி, வந்துட்டேன். வாங்க வாங்க. இவன் கடியாரத்தை திருப்பி வச்சாலும் வச்சிருப்பாங்க. கடியாரத்த மணி என்ன சொல்லுங்க? முகூர்த்த வேலை வந்து அப்பா ரொம்ப தேங்க்ஸ். சர்வமங்கல சித்திரத்து. தன்னினானே சுவாமி, கிளம்புங்க. தட்சிணை காலையில் தரேன். ஏ பாட்டி, என்னடா? இருடா, என்ன அவசரம்? தள்ளு. ஐயோ அம்மாடி, பய முரட்டு பய, என்ன கிள்ளுன மாதிரி உங்ககிட்ட ஏதாவது முரட்டுத்தமா நடந்துக்கிட்டா ஒரு குரல் கொடு, நான் கதவுக்கு பின்னாலதான் படுத்திருப்பேன். என்ன பூட்டை நல்லா பூட்டி சாவியை வெளில எரிஞ்சிட்டேன். கவலையே படாத. உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்கும் நீ சொன்னேன்னு வச்சுக்க. ஐயோ லட்சுமி, என்ன மாமா, இதுல ₹1 போடுங்க. ரூபாயா? இதுலயா? எதுக்கு? நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. என்னடா வெக்கம் உனக்கு? ராசகோபாலு வந்துட்டியா? இருக்கட்டும் இருக்கட்டும். நம்ம லட்சுமி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா தினம் ₹1 மேனிக்கு 1 வருஷத்துக்கு பணம் சேர்த்து திருப்பதி உண்டியல போடுறதா வேண்டிக்கிட்டாளாம். அதுக்கு தான் கேக்குறா. போட்டு போட்டு தினம் ₹1, மாசத்துக்கு ₹30, வருஷத்துக்கு ₹365. என்னால முடியாது, பட்ஜெட்ல இடிக்கும். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, இது தெய்வ காரியம். அதெல்லாம் முடியாது, எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு பாட்டி, ஆளை விடு. இப்ப நீ உண்டியல்ல காசு போட போறியா இல்லையா? முடியாது. அடே ₹1 காசுடா. ₹1 காசு போட இவன பப்ளிக் டெலிபோன் பூத்தா? முடியாது. முடியாது, முடியவே முடியாது. ஐயோ பாட்டி, நீ பாட்டுக்கு வாசல்ல போய் மார்னிங் ஷோ ஆரம்பிச்சிடாத. ₹1 தானே, அதுக்குள்ள பெருமூச்சு வாங்கிட்டியே. அப்படி வா வலிக்கு. போட்டுறேமா? போடு. என்ன உண்டி உங்க அப்பா ஜாடியா இருக்கு? நாமம் போட்டுக்கடா. ஆமா, நீ ஒண்ணும் வேண்டிக்கலையா? வேண்டி இருக்கேன்டா. என் பேரனுக்கு பேத்திக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சுன்னா கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதி வரைக்கும் அங்க பிரதர்சனம் பண்ணிக்கிட்டே வர்றதா வேண்டி இருக்கேன். மேல இருந்து கீழே உருண்டு வரலாம், ஆனா கீழே திருப்பதில இருந்து மேல திருப்பதிக்கு உருண்டு போறது ரொம்ப கஷ்டமாச்சே. உன்னால முடியுமா பாட்டி? உனக்கு கஷ்டமா இருக்காது? எனக்கு என்னடா கஷ்டம்? உருள போறதே நீதானே. நானா? யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். நாளைக்கு நம்ம ஆபீஸ்க்கு முதலாளி வரப்போறாரு. ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தா இன்னைக்கே முடிச்சு என் டேபிளுக்கு வந்தாகணும். தெரியுதுல்ல? அவங்க உங்க டேபிளை நீட்டா வச்சுக்கணும். முதலாளியை பத்தி தெரியுமில்ல? வெரி ஸ்ட்ரிக்ட் மேன். சின்ன தவறு நடந்தா கூட சீட்டை கிழிச்சிடுவாரு. ஓகே? இன்னையா புது மாப்பிள அக்கௌண்ட்ஸ் ஃபைல முடிச்சிட்டியா? சாரி சார், கல்யாணத்துக்கு லீவ் போட்டதுனால இன்னும் முடிக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆபீஸ் க்ளோஸ் பண்றதுக்குள்ள அந்த ஃபைல் என் டேபிளுக்கு வந்தாகணும். அது முக்கியமான ஃபைலியா? அந்த ஃபைல் இல்லாம நான் பாஸை ஃபேஸ் பண்ண முடியாது. சார் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த ஃபைலை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு காலையில கொண்டு வந்துடுறேன். நோ சார், இதை விட்டா வேற வழியே இல்லை சார். சரி, நீ புதுசா கல்யாணம் பண்ணவன், அதனால என் பர்சனல் ரிஸ்க் எடுத்து உன்னை பர்மிட் பண்றேன். ஆனா நாளைக்கு காலையில ஃபைல் என் டேபிள் மேல இருந்தாகணும். ஓகே? என்ன பாட்டி இவ்வளவு நேரம்? கூட்டமா இருந்துச்சுமா. பாட்டி பாட்டி, நான் ஒரு நல்ல கனவு கண்டேன். அதுவும் விடிய காலையில. அப்படியா?
காலையில காண்ற கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. என்ன கனவு கண்ட? கனவுல ராமர் வந்தார் பாட்டி. யாரு? இந்த வெண்ணெய் கடைக்காரனா? அது இல்ல பாட்டி, சாக்ஷாத் அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என் கனவுல வந்தாரு. நிஜமாவா? தினமும் ராமஜெயம் எழுதுன்னு சொன்னாரு. எம்மாடி, நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. இத மாமா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. அடிப்பொடி கிண்டல் பண்ணுவான். சரி சரி, இன்னைக்கு நல்ல நாள், உடனே எழுத ஆரம்பிச்சுது. சாமி சொல்ல தட்டப்படாது. எழுதுறதுக்கு பேப்பர் இல்லையா பாட்டி? நல்லா இருக்கு. பேப்பருக்கா பஞ்சம்? இந்த பாரு, கட்டு கட்டா வச்சிருக்கான். இவ்வளவு இருக்கு, இதுல ஏதாவது எழுத. ஐயோ, இதுல ஏதோ எழுதிருக்க. என்ன எழுதிருக்கு படிச்சு பாரு. போ பாட்டி, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. அதனால என்னப்பா, இங்கிலீஷ்ல எழுத போற ஸ்ரீராமஜெயம் இந்தா காலியா இருக்கு, இதுல எழுது. சாமியை நினைச்சுக்கிட்டு எழுது, சீக்கிரம் எழுது. Good morning. Good morning, sir. Good morning. Button up your shirt. என்ன மேல் முகத்தை புதருக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற? அதுவும் வெள்ளை புதர். இவங்க மாதிரி முகத்தை கிளீனா ஷேவ் பண்ணிட்டு வரணும். ஓகே? இந்த ஃபைல முதலாளி பார்க்க போறார். அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போயிடுவேன். ப்ரமோஷன் நிச்சயம். ஐயோ, What nonsense is this? Is this the way you run this office? Look at it. பாரியா, முட்டக்கல்ல தரந்து நல்லா பாரு. Most stupid, idiotic, unadulterated rubbish. I say, all this not at all good to run an office efficiently. என்ன ஏன் முடிக்கிற? What the hell you are அது doing? சார். சார், முதலாளி ரொம்ப சூடா இருக்கார் போல இருக்கு. மேனேஜரை போட்டு இந்த புரட்டு போடுறாரு. ராமா, ராமாவா? இல்ல, ஆமா ஆமான்னு சொன்னேன். என்ன சார், மேனேஜர் தானே உட்காந்துருக்கீங்க, இப்படி இருக்குது? உடம்பு சரியில்லையா? நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க. காலையில இருந்து எனக்கு நெஞ்சு வலி, வயித்தெல்லாம் புரட்டுது. மேனேஜர் கேட்டா நான் வேலையை விட்டு போயிட்டேன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க. நான் வரேன். At this rate, I may have to dismiss you immediately. யாரு என்னோட ஆபீஸ் ஃபைல ஸ்ரீராமஜெயம் எழுந்தது? நான் தான் மாமா. நாட்டுப்புறத்து நாயே, உன்னை யாரு ஸ்ரீராமஜெயம் எழுத சொன்னது? பாட்டி தான் சொன்னாங்க. பாட்டி சொல்ல தட்டாம எழுதிட்டியா? ஏய் பாட்டி, கேள்வி வாங்க. ராசகோபாலு, ஏன்டா ஆபீஸ்ல இருந்து வந்துட்ட? ஏன் கத்துற? பாட்டியும் பேத்தியும் சேர்ந்து என் குடியை கெடுத்துட்டீங்களே, கத்தாம என்ன பண்றது? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி குதிக்கிற? நான் அன்னைக்கே சொன்னேன் படிச்சு பொண்ணா கட்டி வைன்னு. அத்தை பொண்ணு சொத்த பொண்ணு இந்த சடையை கட்டி வச்சிருக்க. இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்னோட ஆபீஸ் ஃபைல்ல ஸ்ரீராமஜெயம் எழுதிருக்கா. ப்ரமோஷன் எதிர்பார்த்து நிக்கிறேன், டிஸ்மிஸ் ஆயிடும். டிஸ்மிஸா? அப்ப சம்பளம் கூட கிடைக்கும். டிஸ்மிஸ்க்கு சம்பளமா? பாட்டி, ஆபீஸ் ஃபைல்ல யாராவது ஸ்ரீராமஜெயம் எழுதலாமா? அது பைலோ மயிலோ யாரு கண்டா? ஸ்ரீராமஜெயம் எழுதணும் பேப்பர் வேணும்னா இதான் எழுத சொன்னியா? ஆபீஸ் ஃபைல்ல யாராவது ஸ்ரீராமஜெயம் எழுதலாமா? அடப்படா அறிவு கெட்டவனே, ஸ்ரீராமஜெயம் எழுதுனா குடும்பத்துக்கே சேமண்டா. அது என்ன அவளா எழுதுனா? ஸ்ரீராமரே வந்து எழுதிட்டுனாருடா. ஸ்ரீராமரே நேர்ல வந்தாரா? எங்க மீட் பண்ணீங்க? அசோகவனத்திலயா? கடவுள் எல்லாம் பழிக்காத. ஸ்ரீராமரே கனவுல வந்து என் ஆபீஸ் ஃபைல்ல ஸ்ரீராமஜெயம் எழுத சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தா அவர் ஸ்ரீராமரே இல்ல, ராவண. மூட்டையை கட்டுறி. பாட்டி, எதுக்கு அவ மூட்டை கட்டன? மூட்டையும் கட்டு. என்னடா சொல்ற? நடக்க போறத சொல்றேன். நான் ஆபீஸ் போறேன், என்னோட சீட்டை டர்ன்னு கிழிக்க போறாங்க. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? ரெண்டு பேரையும் பிரேக்கே பிடிக்காத பஸ்ல ஏத்தி விடுறேன். நாங்க எதுக்கு பஸ்ல ஏறணும்? கண்டக்டரே வந்து ஏத்திட்டு போவானா? முதலாளி உங்களை கூட்டு வர சொன்னார். முதலாளி வண்டி அமைச்சிருக்கான், வண்டியில கூட்டிட்டு போய் சீட்டை கிழிக்க போறான். போச்சு பாட்டி, உன்னால எதிர்காலமே பாழா போச்சு. என்னடா பேசாத. என்ன? ஓ, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னடி? அந்த ஃபைல கொடுங்க மாமா, நான் ரப்பரால அழிச்சிடுறேன். நீ ரப்பரால அழிக்க போறிய? என் வாழ்க்கையை அழிச்சிட்டியே. முதல்ல உன் மூட்டையை கட்டு. பரம்பரையா எங்க குடும்பம் பக்தியால வந்த குடும்பம். ஸ்ரீராம் ஏன் அடிச்சிட்ட? கத்து, நாள் முழுக்க கத்து. அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். நான் பெருசு. என்ன வேடிக்கைங்க? எவனாவது எழுந்து வந்தீங்க பட்டா வெட்டிடுவேன். மூட்டையை கட்டி வை, வரேன். யோ, வண்டி அடியா சீக்கிரம். கழுவி வரேன்.
என்ன மேன் இது? ஃபைல் சார். இது என்ன ஃபைல்னு கேக்குறேன். சேல்ஸ் டாக்ஸ் ஃபைல் சார். ஆடிட்டுக்கு போக வேண்டியது. இவ்வளவு முக்கியமான ஃபைல்ல ராமஜெயம்னு எழுதி இருக்கிறியே, உனக்கு அறிவு இருக்குதா? இல்ல சார். என்னது? அத நான் எழுதல சார். அப்போ குழந்தை எழுதிச்சா? எனக்கு கல்யாணம் ஆகியே 10 நாள் தான் சார் ஆச்சு. அப்ப யார் இதை எழுதினது? என் பொண்டாட்டி சார். வாட்? ஆமா சார். அது ஒரு பெரிய சோக கதை. என்னோட அத்தை பொண்ணுதான். வெறும் 5ஆம் கிளாஸ். நாட்டுப்புறம். உறவை சொல்லி என் தலையில கட்டிட்டாங்க. சின்ன வயசுலயே சாமி பைத்தியம் பிடிச்சி அலையறா. ராமஜெயமா ராமஜெயம். இல்லைங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தைங்க இல்லையா. ஒரு சாமியார் சொல்லி ஸ்ரீராமஜெயம் எழுதினாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். அதனாலதான் எனக்கு ராமஜெயம் பேர் வச்சாங்க. நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ பிறந்த அப்புறம் தான் உங்க அப்பாவுக்கே வசதி வந்துச்சான். அது மட்டுமா, நான் ஸ்ரீராமஜெயம் எழுதிதான் நம்ம காதல் கல்லிடத்துல முடிஞ்சது. ராமஜெயம் சார், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா. அழகான பொண்டாட்டி 1000 கிடைக்கும். ஆனா சின்ன வயசுல, அதுவும் கல்யாணம் ஆன புதுசுல இவ்வளவு பெரிய பக்தியா? அடாடாடாடாடாடா, நினைச்சாலே புல்லரிக்குதுப்பா. சார், இது அவளா எழுதலையா. ஸ்ரீராமரே வந்து எழுத சொன்னாராம். ராமரா? ஆமா. என்னப்பா சொல்ற? ஸ்ரீராமரே என் பொண்டாட்டி கனவுல வந்து கோயில் கட்ட சொன்னாராம். கோடி தடவை ஸ்ரீராமஜெயம் எழுத சொன்னாராம். அதனால்தான் சார் ஆபீஸ் ஃபைல்னு கூட பார்க்காம பக்தி பரவசத்துல அவசர அவசரமா எழுதிட்டா. நீ கட்டி இருக்கிற பொண்ணு தாரம் இல்லப்பா, அவதாரம், தெய்வ பிறவி. அப்போ இவரை வேலையை விட்டு இனிமே மிஸ்டர் ராஜகோபாலுக்கு இங்க வேலை கிடையாது. சார், உன்னை நானே வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, உனக்கு ஹெட் ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா உத்தியோக உயர்வோட டிரான்ஸ்பர். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. யூ மே கோ. ரொம்ப தேங்க்ஸ். வரே ராமா. ஹரே ராமா. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம். ராம் ராம் ஸ்ரீராம். ஐயோ, பாட்டி காலையில ஆரம்பிச்ச கூச்சல இன்னும் நிறுத்தவே இல்லையா? விட்டா கின்னஸ் ரெக்கார்ட்ல பேரே வந்துரும் போல இருக்கு. எத்தனை கடைங்க டெண்டர் வேற விட்டாங்களா? இப்ப நாம எப்படி உள்ள போறது? கேள்வி வாசல்ல இருக்காளே. பேக் டோர் பெஸ்ட் மெத்தட். ராஜகோபால், ஜகா வாங்கு. லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன கைவிட்டுறாதீங்க. அச்சா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. என்னோட அதிர்ஷ்ட தேவதையை கைவிட எனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அழக்கூடாது. காலையில் நடந்தெல்லாம் மறந்துடுமா. என்ன மன்னிச்சிடு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உன்னை விட ஊரிலே உத்தமியும் யாரம்மா, பத்தினியை எடுத்து கூறம்மா. உன் அதிருஷ்டம் தானம்மா, எந்தனுக்கு மேலம்மா. இன்று முதல் நல்ல நாளம்மா, வாமா வாமா வா. கண்ணிரண்டை காணும் போது கண்ணே எப்படி, கண்ணிரண்டை காணும் போது காதல் நிலை ஏறுதே. உன்னை அள்ளி சேரும் போது உள்ளிருந்து இறங்குதே. சபாஷ், உன்னை தொட்டு புலவனாகி போனேன் அடிமானே. மாமன் நானே இன்றுதானே. இல்லையா? உன்னை விட ஊரிலே
தனியும் யாரம்மா பத்தினியை எடுத்து கூறம்மா உன்னை விட்டு போக மனசு வருமா சுகம் தருமா சரிப்படுமா கொஞ்சம் பொறுமா பத்தினியை எடுத்து கூறம்மா ராசகோபாலு வா வா, நல்ல சகுனம். பாட்டி ஆ. எனக்கே காது குத்துற பாத்தியா? இது டெய்லி நீ பண்ற செட்டப் தானே. சகுனங்கிறது தற்செயல அமையணும். சும்மா இருடா அரசே, இவ நம்ம வீட்டு மகாலட்சுமிடா. நான் என்ன மகாவிஷ்ணு நான் சொன்னேன்? சரி சரி நான் ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன். ஆ. வீடு கிடைச்சோன்னு எழுதுறேன். உடனே புறப்பட்டு வந்துருங்க. ராசகோபாலு, நான் சொன்னதை மறந்துடாத. ஆ. பட்டணம் ரொம்ப மோசமான இடம். ஆமா, நல்ல புள்ளையா நடந்துக்கணும். வீடு பாக்குறப்ப கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற வீடா பாரு. முடிஞ்சா கோவிலே இடம் பாக்குறேன். பாட்டி, லக்ஷ்மி அவ புருஷன்கிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறா. சின்னஞ்சிருச்சு, அவளையும் கொஞ்சம் பேச விட. பாவம் இல்ல. ஏண்டா, நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். தாராளமா பேசட்டும். பேசுடியம்மா, வரட்டா? ஓகே பாய் பாட்டி. பாய். என்னம்மா? மாமா ஆ. அது வந்து சொல்லுமா. பெட்டியில ஊறுகாய் வச்சிருக்கேன், அதை எடுத்து வேலைக்கு கண்ணு தடவிக்கணுமா? போங்க மாமா. ஏமா இத சொல்லத்தான் அப்படி ஒரு லவ் லுக் கொடுத்தியா? பத்தா என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் முடியும். வரேன் லட்சுமி. சின்னவர் வராரியா? குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபாடி. ஏன் சார், கதிரேசு இந்த ஆபீஸுக்கு நம்மள மாதிரி ஒரு கிளார்க்கு, அவருக்கு என்ன இவ்வளவு பெரிய மரியாதை? சார், நீங்க இந்த ஆபீஸுக்கு புதுசு. அவரு முதலாளியோட மச்சான். வணக்கம் கதிரேசன் சார். வாடா வாழைப்பழம். என்ன ஓட்டு கேட்க வர்ற மாதிரியே வர்ற? அது தமிழ் பண்பாடு இல்லையா? என்ன பாடோ போ. ஏன்டா பண்ணி மாதிரி உருமுற? ஏன் ஆடுத்துல என்ன கல்லா மாதிரி முடிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல, என் பேனா வச்சிருந்தேன், அது உங்க கையில. அப்போ பேனா திருடுறேன் நானு? பொல்லாத பேனா இவர் பேனா. வத்தி குச்சி மாதிரி ஒரு பேனா வச்சுக்கிட்டு, இது பேனாவாடா, இது சொரியறதுக்கு தான் லாய்க்கு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க, அது சரஸ்வதி. சரஸ்வதியா? சரஸ்வதி பொம்பளை சாமிடா. அது கையில வீணை வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வீணையா வச்சுக்கிட்டு இருக்க. பொல்லாத பேனா. ஐயோ, நான் என்ன கேட்டுட்டேன்? அவர் கோச்சிட்டு போறாரு. ஐயோ, அவர் மனசை நான் புண்படுத்திட்டேனா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து எனக்கு ஆறுதல் சொல்ல ஊர்லயே சம்சாரம் இல்லையே. ஏன்பா ஏன் அழுவுறா? கபாலி வா, நீயே இந்த நியாயத்தை சொல்லு. என் பேனாவை கதிரசன் சார் எடுத்து வச்சிருந்தாரு. அதை கேட்டதுக்கு கோபத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. நான் அவர் மனசை புண்படுத்திட்டானா? சொல்லு கபாலி, சொல்லு.
morning, sir. Morning. Good morning. சபாபதி, மிஸ்டர் சபாபதி. சார் என்னையா உலகத்தையே மறந்து சிந்தனையில இருக்கிற? சிந்திச்சா உனக்கு தலை வலிக்குமே. வேதனை சார். வேதனையா? என்ன சொல்ற? இது என்ன சார்? ஏன் உனக்கு தெரியாத? பேனா சார். நான் என்ன கடப்பாறை என்ன சொல்றேன்? இந்த பேனாவை கதிரசன் சார் எடுத்து முதுகு சுரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இத கேட்டதுக்கு அவர் கோவிச்சுட்டு போயிட்டாரு. அவர் மனசை நான் புண்படுத்திட்டேன். அதுதான் சார் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். ஆமா, அவனுக்கு அரிச்சதுன்னா அவன் ஏன் ஓன் பேனா எடுத்து சொரியணும்? அவன் பேனா என்னாச்சு? ஒண்ணு செய்யறேன், இனிமே ஆபீஸ்ல எல்லாருக்கும் இன்னொரு பேனா எக்ஸ்ட்ராவா சப்ளை பண்ண சொல்றேன். எழுதுறதுக்கு ஒண்ணு, சொரியறதுக்கு ஒண்ணு வச்சுங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. சார், அடுத்தவங்க மனசை புண்படுத்துறது பாவம் இல்லையா சார்? மிஸ்டர் பிளடி சபாபதி, ஏன் அப்படி கழுத்து இறக்குற? உனக்கு இந்த ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்கிறது வேலை செய்யத்தான், கவலைப்படுறதுக்கு இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ, முதலாளி மனசையும் புண்படுத்திட்டேனா? ஸ்டாப் இட். யார் நீ? யார பார்க்கணும்? நான் முதலாளியை பார்க்கணும். முதலாளிய பார்க்கணும்னா எனக்கு மால் வெட்டணும். மால் வெட்டணுமா? மால் வெட்டினா தான் சார் அவரை பார்க்க முடியும். சரி, நான் போகும்போது தரேன். ஏங்க, இவ்வளவு ரீஜெண்டா இருக்கீங்க, தமிழ் தப்பா பேசுறீங்களா? தப்பா? போகும்போதுன்னு சொல்லக்கூடாது, என்ன? போக சொல்லும். போவ சொல்ல தரேன். வாட் இஸ் நேம்? உன் பேர் என்ன? என் பேர் ராஜகோபால். நான் வேலூர்ல இருந்து வந்திருக்கேன். அதிர்ஷ்டன் மேஜரா? ஆ. ஏங்க சார், அங்க போட்டு குடிச்சாதீங்க, நான் புள்ள குட்டிக்காரன், என்ன மன்னிச்சிருங்க. போவ சொல்ல கவனிக்கிறேன். நான் போய் ம். அவங்க சொல்லிட்டேன், ஆ. உங்களை கூப்பிடுறேன். பார்த்தா என்ன இந்த ஆள் தமிழே பேச மாட்டேங்கிறான்? ஏய் ஜெய், டேய் ராஜு, என்னடா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் வேலூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன்டா. அடப்பாவி, நான் இங்கதான்டா பல வருஷமா குப்பை கூட்டிட்டு இருக்கேன். அப்படியா? காலேஜ்ல பார்த்தது. செப்டம்பர் பாஸ் பண்ணிட்டேல்ல? முதலாளி கூப்பிடுறாரு. முதலாளி கூப்பிடுறாரு. அது பெஸ்ட். கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்ல வீடா பார்த்து சொல்றேன். ஆமா, இப்படியே சொல்லி இந்த ஒரு மாசத்துல மெட்ராஸ் பூரா சுத்தி காமிச்சிட்டேன். நான் என்ன சார் பண்றது? நீங்க தானே சொன்னீங்க கோயிலுக்கு பக்கத்துல வீடு வேணும்னு. சரி, சாராய கடை பக்கத்துல பாரு. இப்பெல்லாம் பாதி சாராய கடைங்க கோவிலுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் பக்கத்துல தானே இருக்கு. அப்படின்னு ஆமா. பாத்துறேன் சார். அப்போ நான் என்னையா தலைய சுரிகிற? உன்னோட பெரிய ரோதனையா போச்சு தெரியுமா? இந்த 2 ரூபா நல்ல ஷாம்பு வாங்கி தலையில தேய்ச்சிக்க. என்ன சார் 2 ரூபா கொடுக்குறீங்க? என்ன? ஒரு வீடு காட்டினாலே 10 ரூபா சார். 5 வீடு காட்டுறீங்க இன்னைக்கு. ஆமா, இது மாதிரி வீடு காட்டுறேன்னு சொல்லி இந்த ஒரு மாசத்துல 500 ரூபாய்க்கு மேல வாங்கிட்டேன். கொஞ்சம் சவகாசமா வேணாம், போ. ஏன் சார் போப்பா. யாருக்கு வயித்துல அடிக்கிறீங்க? பெருசா போ. டேய் ராஜகோபால், என்னடா இங்க என்னடா பொறுக்கிட்டு இருக்க? என்ன வழுக்கு தனியா வளர்த்துட்டு போறான்? வீடு காட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறான்டா. டேய், வீட தேடிட்டு இருக்க. ஆமா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் இதை பத்தி. நீ வீட்டு புரோக்கரா? டேய், இந்த கிண்டல் தானே வேணான்றது. இப்ப எங்க தங்கி இருக்க? மகாலட்சுமி லாட்ஜில. மகாலட்சுமி லாட்ஜில? அடப்பாவி, செலவு கட்டுப்படி ஆகாத. அதுக்காக பிளாட்ஃபார்ம்ல தங்க சொல்றியா? இத பார், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. என் வீட்டுக்கு வந்துரு. பொண்டாட்டி பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருக்கா, வசதியா இருக்கும். ஏய், டேய், வீடு கிடைக்கிற வரைக்கும் வந்து தங்கிக்க தானடா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஆமா, லாட்ஜுக்கோட வாடகை கொடுக்குற? டெய்லி 30 ரூபா. எனக்கு 20 ரூபா கொடு போகுது. ஏய், தமாஷுக்கு சொன்னடா வரல. ஏய், ஏண்டி அதை நிறுத்துன? பார்த்தா இது காட்டு கூச்சல் எவ கேப்பா? நாட்டுப்புறம். இதோட அருமை உனக்கு என்னடி தெரியும்? இந்நேரம் இந்த உலகம் பூரா இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டுட்டாலும் 7 14 லோகமும் கேட்கட்டுமே. நான் தமிழச்சி, தமிழ் பாட்டத்தான் நான் கேட்பேன். ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. நிறுத்துனீங்க? எனக்கு இந்த பழைய பஞ்சாங்கமே பிடிக்கல. என்ன சொன்னீங்க? பழைய பஞ்சாங்கமா? பஞ்சாமிர்தங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு சோறு தண்ணி கூட வேண்டாம். ஏண்டி, இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணப்ப நீ பிறந்து கூட இருக்க மாட்ட, எப்படி ரசிக்கிற? எங்க அப்பா கிட்டப்பா, பாகவதர், மகாலிங்கம் இவங்க பாட்டத்தான் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நானும் இத கேட்டு கேட்டு மயங்கி போயிட்டேன். ஆமா, பெரிய ஞான பரம்பரை. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க அப்பா பேரு முனுசாமி, ஆனா கிட்டப்பான்னு மாத்திக்கிட்டாரு. பெரிய டிராமா ஆக்டர். எங்க அம்மா பேரு பட்டம்மா, பெரிய பாடகி. எங்க பெரியண்ண கோவிந்தராஜ், சின்னண்ண சவுந்தரராஜ், எங்க பெரியக்கா வசந்த குமாரி, சின்னக்கா
சுசீலா நான் ஜானகி. ஐயோ ஏன் ஜேசுதாஸ் பாலசுப்ரமணியம் சித்ராவெல்லாம் விட்டுட்டீங்க? என் தலை எழுத்து. ஸ்பெஷல் நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த உன் மேல ஆசைப்பட்டு என் மாமாவை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பார். எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இத பாருங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. ஊரூரா என் பின்னாடி அலைஞ்ச போதெல்லாம் நல்லா இருந்துச்சா? இனிமே இந்த வீட்டுல பழைய பாட்டு தான் கேட்கணும், அவ்வளவுதான். நோ, அது நடக்காது. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்போம். எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லுவேன். விளக்கு வைக்கட்டும், அப்ப பாத்துக்கிறேன். ஐயோ, இன்னவோ பார்க்காத மாதிரியே பேசுறிய. அம்மாடிய படுக்கைக்கும் பாட்டுக்கும் சம்மந்தப்பட்டாதம்மா. அப்படித்தான் நான் பாப்பேன். ஏய், என்னடி இன்னவோ கமால் காட்டுற? இதுக்கெல்லாம் அசரவன் நான் இல்ல, நான் ஆம்பளடி. மன்மதலீலையை வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பராமுகம். மன்மதலீலையை வென்றார் உண்டோ நின்மதிவதனமும் நேழ்வெளியும் கண்டு. ஓ ரம்பா சுவாமி, நின்மதிவதனமும் நீர் விழியும் கண்டு என் மதிமயங்கினேன் மூன்று உலகிலும். மன்மத ஏண்டி பிச்சைக்காரன் கூட சேர்ந்து டூயட் பாடி என் மானத்தை வாங்குறிய? இது உனக்கே நல்லா இருக்கா? தெருவே கூடி வேடிக்கை பாக்குது. தம்பி கதிரேசு, சும்மா சொல்லப்படாதப்பா. உன் சம்சாரம் ரொம்ப பிரமாதமா பாடுது. அடாடாடாடா, கொடுத்து வச்சவையா நீ? பேசாம கச்சேரி பண்ண விட்டுடு. யார் கூட? இவன் கூடவா? ஏண்டா, நான் என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஊர்ல இருக்கிறவங்க கூட எல்லாம் கச்சேரி பண்றதுக்காகவா? வந்துட்டான் வெண்ணெய் சட்டிக்குள்ள தலையை விட்டுட்டு. போயா, எல்லாரும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போக. கண்ணா, உன் பேர் என்ன? பிச்சை முத்து. எடுக்கிறது பிச்சை, இதுல முத்து வேறையா? உங்க அப்பா அத்தா தீர்க்கதரிசிங்க தான். நீ பிச்சை எடுப்பேன்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் போல் இருக்கு. அதான் பிச்சை முத்துன்னு பேர் வச்சிருக்காங்க. டேய், இந்தா புடி. மறுபடியும் இந்த பக்கங்கிக்க வந்து பாட்டு கிட்டு பாடின நான் பொல்லாதவன் ஆயிடுவேன்னா போ. ரொம்ப நன்றிங்க. அம்மா, ஐயா கிட்ட சொல்லி ஒரு நாடகம் ஒண்ணு போட சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுனா நம்ம 2 பேரும் மார்க்கெட் ரேஸ் ஆயிடும். டேய், நீ இப்ப இங்க இருந்து போல நான் ரைஸ் ஆயிடுவேன். போடி உள்ள போடி. ஐயோ வாங்க. திடுதிப்புன்னு வந்து நிக்கிறியே, திக்குன்னு இருக்குது இல்ல, என்ன விஷயம்? சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் தான். இதுக்கு முன்னால என்ன பார்த்ததே இல்லையா? ஊருக்கு போனோம், லீவ் வேணும். நான் சொல்லல, ராஜகோபாலி வந்தா புது கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். வணக்கங்க. பொண்டாட்டிய பார்க்க போனோமா, சொல்ல வெக்கப்படுறான். தெரியுது இல்ல, பின்னையே அவரை கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. பாவம், இவரு இவ்வளவு பாடுபடுறாருன்னா அந்த பொண்ணு எவ்வளவு தவிக்குதோ. ரொம்ப சரிப்பா, தாய் குலமே சொல்லிடுச்சு. 2 நாள் லீவு தரேன், ஜமாய்ச்சிட்டு வா. வந்த உடனே ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லணும். தேங்க்யூ சார். வரேன் மேடம். வாங்க மாமா. லட்சுமி. யாரு? ராசகோபாலு. ஐயோ, வா 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 வா. ஏண்டா வரேன்னு ஒரு கடுதாசி போட்டுக்க கூடாது? என்னமோ தோணுச்சு, படார்னு லீவ் போட்டு வந்துட்டேன். ஏன் மாமா, வீடு கிடைச்சிருச்சா? எங்க கிடைக்குது, தேடிட்டு இருக்கேன். வீடு கிடைக்கல? கிடைக்கலையே. என்னடா? ஆமா, வீட்டை போட்டுட்டு எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு சிவராத்திரி, அதான் நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த சாவி புடி. நீயும் குளிச்சிட்டு சீக்கிரமா கோயிலுக்கு வந்து சேர். வாமா. பாட்டி, நீங்க முன்னாடி போங்க, அவர் குளிக்கிறதுக்கு நான் தண்ணி வச்சுட்டு வரேன். அதுவும் சரிதான், சீக்கிரம் வந்துருங்க. போ பாட்டி போ. இவனுக்கு தாண்டி ராத்திரி, நமக்கு என்ன? இத பார், என் நிலைமை தெரியுமா, விளையாடாத. நான் உனக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். வேண்டாம் மாமா, இது ரொம்ப தப்பு. தப்பா? வரமாட்டியா? கிடையாதா? சட்ட சனியனே, உன்னை போய் கட்டிக்கிட்டேன் பத்தியா? அந்த கழுவி உன்னையும் சேர்த்து கழுவி ஆக்கிட்டா. நீ சரிப்பட மாட்டமா? நான் போறேன். வந்தது வேஸ்ட், டிக்கெட் வேஸ்ட். என்னடி மாமா? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. என்னம்மா? 4 பேர் என்ன துரத்திட்டு வராங்க. எங்க? ஐயோ, யோ, யாரியா நீங்க? சிவராத்திரி அதுமா ஒரு சின்ன பொண்ணை துரத்திட்டு வரீங்க?
யோ சோப்பு தரவாத பண்ணாதியா எரியும். என்னங்க இது, ஆளுக்கு ஒரு கத்தி வச்சிருக்காங்க. வாங்க ஓடிடலாம். சீக்கிரம். நில்லுங்க. வாங்கப்பா. இது ஹோட்டல்மா? ஐயோ வாங்களே. என்ன அண்ணாத்த ஹோட்டல் உள்ள போயிட்டாங்க? எங்க போட போறாங்க? எப்படி வெளியில வந்து தானடா ஆகணும். எனக்கு பொறுக்கி பசங்க அங்கேயே நிக்கிறாங்க. இப்ப புரியுதா? அவங்க பெரி பிடிச்சு போய் நிக்கிறாங்க. இப்ப மாத்திரம் நம்ம 2 பேரும் வெளியே போனோம், உயிருக்கே ஆபத்து. அதனாலதான் ரூம் போட சொன்னேன். என்னத்த ரூம் போட சொன்னீங்களோ? சாப்பாடு கேட்டேன், அன்டைம் தான். சிவனுக்கு மட்டும்தான் ராத்திரின்னு சொன்னேன். இல்லடா உனக்கும் சேர்த்துதான் சொல்லிட்டாரு. சாப்பாடும் போச்சு, தூக்கமும் போச்சு. சிவபெருமானே, என்னை ஏப்பா இப்படி சோதிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணு சொல்லு. ஐயோ என்னங்க இது? காயம். அதெல்லாம் இல்லைங்க. உன் கண்ணுக்கு தெரியாதியா? ஐயோ அது உள்காயம். கையெடுங்க, please சொன்னா கேளுங்க. ஐயோ லட்சுமி. ஐயோ சார், இதுல ஒரு ரூபாய் போடுங்க. ரூபாயா? மாமா ரூபாயா? சார், இதுல ஒரு ரூபாய் போடுங்க. எதுக்கு ஒரு ரூபா? நான் எப்ப தப்பு பண்ணாலும் இதுல ஒரு ரூபாய் போடுறது வழக்கம். என் கூட தப்பு பண்றவங்களும் ஒரு ரூபாய் போடணும். அது என் பிரின்சிபல். அப்படியா? நான் தப்பு பண்றதா இல்ல. என்னது? ஆமாமா, நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அப்படியா? ஒரு 300 ரூபாய் எடு. 300 ரூபாயா? என்ன விளையாடுறியா? எதுக்கு 300 ரூபாய்? அது என் ரேட்டு. ரேட்டா? ஐயோ, நீ இப்படிப்பட்ட பொண்ணு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டேன். ஆளை விடுமா, நான் போறேன். இங்க பாரியா, உன் உயிர் பெருசா 300 ரூபாய் பெருசான்னு முதல்ல யோசனை பண்ணிக்க. அதுக்கப்புறம் பரப்படத்தை பத்தி நீயே முடிவு பண்ணிக்க. அடி பாவி, என்ன வசமா மாட்டி விட்டியே. சரி, நான் வெளில போய் படுத்துக்கிறேன். ஓகே? நீ எங்க படுத்தா எனக்கு என்ன? மீட்டர் போட்டா பணம் கொடுத்தே ஆகணும். அதுக்கு வேற ஆளை பாரு, நான் வரல. யோ இத பாரியா, இப்ப மாத்திரம் நீ பணத்தை குடுக்கல உனக்கு நோட்டீஸ் வரும். நோட்டீஸா? எங்க யூனியன்ல இருந்து. யூனியனா? அது சரி. இப்ப எதுக்குதான் யூனியன் வைக்கிறதுன்னு ஒரு விவசாயே கிடையாதா? இது சாதாரண யூனியன் இல்லையா, ஆல் இந்தியா யூனியன். ஃபெடரேஷன் ஆபீஸ் பாம்பேல இருக்கு. உனக்கு உதவியும் செஞ்சு பணத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கு பத்தியா? என் நேரம். யாரது? போலீஸா? ரூம்ல யாரும் இல்ல. உள்ள யாரும் இல்லைங்கிறத நான் வந்து பார்த்து சொல்றேன். கதவை திறக்க போறியா இல்ல உடைச்சிருவேன். ஐயோ, சீக்கிரம் வாங்க சார், வாங்க. யாரும் இல்லையா? ரேட்டு சார், இதுதான் கையும் களவுமா பிடிக்கிறது. எவ்வளவு ரேட்டு? 300 ரூபாய் சார். டூ மேட்ச். என்ன ரேட் எல்லாம் ஏத்தி விட்டுருக்கிற? அப்பாவியா இருந்தா இவளுக கறந்துருவாளுகளே. இவ யாரு புதுசா இருக்கு? ஹெட் ஆபீஸ் எங்க? கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அவர் என் ஹஸ்பண்ட். இத பாருங்க தாலி. இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் நான் நிறைய பார்த்தவன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. யோ, உன் பேர் என்ன? ராஜகோபால் சார். இது உன் மனைவியா? இல்ல சார். இல்லையா? ஆமா சார். ஆமா. என்ன ஏன் நொல்ல என்ற ஆமான்ற வளர்ற? உன் ஊர் அது? வேலூர். வேலூரா? வேலூர்காரனுக்கு மெட்ராஸ் ஹோட்டல்ல என்ன வேலை? இங்க என்னோட ஹெட் ஆபீஸ் இருக்கு. கம்பெனி பேர் என்ன? சைனோரா கேசட். ஓ, யூ மீன் கிருஷ்ணனோட ஆபீஸா? என்னோட முதலாளி சார். ஐ சி. ஜஸ்ட் a minute. ஓ சார், மத்த ரூம்கள்ல இருக்கிற கழுதைகளை எல்லாம் ஓட்டிட்டு போய் வேன்ல ஏத்துங்க. இந்த வந்துடுறேன். பெண் பாவம் பொல்லாதும்பாங்க. என்ன பண்றது, கடமையாச்ச. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் பேசுறேன். என்ன இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல சாந்தி லாட்ஜுக்கு ரைடுக்கு வந்தேன். உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ராஜகோபால் இன்னொரு பொண்ணு என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எது ராஜகோபாலா? ஊருக்குள்ள போயிருக்கான். அங்க எப்படி? இப்ப தலை குனிஞ்சு என்ன பிரயோஜனம்? பொண்டாட்டி அழைச்சுக்கிட்டு நேரா நம்ம பங்களாக்கு வர வேண்டியதுதானே? போய் இந்த லாட்ஜ் தான் நான் கிடைச்சது உனக்கு. ஏம்மா, உன்ன மாதிரி ஒரு கற்பு கரசி இந்த மாதிரி இடத்துல காலடி எடுத்து வைக்கலாமா? கிருஷ்ணன்,
அப்ப இவங்க 2 பேரும் உண்மையான தம்பதிங்களா? ஆமா சார், ஊருக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு பர்மிஷன் போட்டவன் அழைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறான் சார். சார், இவ பொண்ணே இல்ல சார். அப்புறம் ஏன் இவன் கல்யாணம் பண்ணா? அது இல்ல சார், இவ தெய்வம். மீரா, ஆண்டாள், இந்த ரேஞ்சில இவ ஒரு சிறந்த பக்தை. முகத்தை பாருங்க சார், அப்படியே தவக்களை தாண்டவ மாட்டுது. சாரி ஃபார் த ட்ரபிள். முதல்ல நீங்க இந்த ஹோட்டலை காலி பண்ணிட்டு நான் சொல்ற ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்குங்க. அதுக்கு அவசியமே இல்ல. என் வீட்டுல கெஸ்ட் ஹவுஸ் சும்மா தான் கிடக்குது. வீடு கிடைக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரும் அங்கேயே தங்கிக்கலாம். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சார் அனாவசியமான சிரமம்? நான் இவங்களை ஊர்ல கொண்டு விட்டு நான் மட்டும் தனியா வந்துடுறேன். அதுதான் நடக்காது. இந்த புண்ணியவதியை எங்க வீட்டுல தங்கறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். நான் வந்து ஊர்ல சொல்லாம இவங்களை. பரவாயில்ல, லெட்டர் போட்டா போதும். ஐயோ, ஓகே, ஆல் த பெஸ்ட். அப்ப நான் வரட்டுமா? வாங்க வாங்க. இதுதான் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ். ரொம்ப முக்கியமான விஐபி வந்தா தான் இந்த கதவே திறக்கும். போனா போதுன்னு உனக்காக திறந்து விட்டுருக்கேன். இங்க எல்லா வசதியும் இருக்கு. பாத்திரம் பண்டத்துல இருந்து மளிகை சாமா வரைக்கும் சப்ஜாடா ரெடியா இருக்கு. இங்கேயே நீ தனி கொடுத்தனத்தை ஜாம் ஜாம்னு ஆரம்பிச்சு ஜமாய்ச்சிரு. ஏன் நெளியுற? மார்னி வந்து பேசுறேன். விஷ் யூ ரியல் குட் நைட். காலையில எல்லாம் டீடைல்டா என்கிட்ட சொல்லணும். என்னங்க என்ன பெட் சூப்பரா இல்ல? இத சொல்லதான் கூப்பிட்டியா? எனக்கு தூக்கம் வருது, வாங்க. இந்த பாரு, இந்த கொஞ்சம் வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். நீ இங்க படு, நான் ஹால்ல போய் படுக்கிறேன். என்ன மனுஷயா நீ? சொர்க்கத்தை பார்க்க வேண்டாமா? நான் சிவாஜி நடிச்ச சொர்க்கமே பார்த்திருக்கேன். எனக்கு இது தேவையில்லை, நான் வரேன். என் ரேட்டை கொடுத்துட்டு போ. ரேட்டா? எல்லாம் என் தலையெழுத்து. இன்னும் 50. குட் நைட். குட் நைட் இல்ல, பேட் நைட். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நீ கிளம்பிடணும். ஓகே, நான் வெளியே போயிடுறேன். என்ன உன் சம்சாரம்னு சொல்லில கூட்டிட்டு வந்திருக்க? உன் முதலாளி கேட்டா என்ன சொல்லுவ? மை காட், இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? கொஞ்ச நாளைக்கு என்னோட ஒய்ஃபா நடிக்க முடியுமா? வைஃப் மாதிரி தானே, நான் ரொம்ப நல்லாவே நடிப்பேன். ஆமா, இப்படி எத்தனை நாளைக்கு தங்கணும்? கவலைப்படாத, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உன்னை சீக்கிரமாவே கட்டி விட்டுறேன். இத பாரியா, நான் டாக்ஸி மாதிரி அப்பப்ப மீட்டர் போடுறவ. என் டைமை வேஸ்ட் பண்ணிடாத. ஆமா, இத பாருமா, நான் உனக்கு தினமும் பணம் கொடுத்துறேன். ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளில தெரிஞ்சது என் வாழ்க்கையே பாழாயிடும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். ஓகே ஓகே, ஏதோ அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்துனங்கிற நன்றிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன் பேர் என்ன? பத்மா. ஓகே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்க வைஃப் எங்க? அவ கிராமத்துல இல்ல, ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இன்னும் எந்திக்கல. இன்னும் எந்திரிக்கலையா? கிராமத்து பொண்ணுங்க சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்களே. அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அது ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு சரியா தூங்கலையா, அதான். நடந்ததெல்லாம் உங்க முதலாளி சொன்னாரு. ஓ, நான் வேணா போய் அவங்களை எழுப்புறேன். வேணாங்க, நானே போய் கூட்டு வந்துடுறேங்க. ஏன்னா அவளுக்கு உங்களுக்கு தெரியாதா, திடீர்னு தூக்கத்துல இருந்து உங்களை பார்த்து மிரண்டு. அதான், நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். இங்கேயே இருங்க, கூட்டு வந்துடுறேன், இருங்க. என்னம்மா, பால் பாத்திரத்தை வீட்டு வாசல்ல வச்சுட்டு இங்க வந்து நின்னுக்கிற? ஒண்ணும் இல்ல. பால் ஊத்திட்டியா? எவ்வளவு பால் மிச்சம் வச்சிருக்கேன்? கீதுமா, ஒரு 1/2 லிட்டர் கீது. பத்மா, இவங்க தான் முதலாளியோட சம்சாரம். நல்லா இருமா. ராஜகோபால் சார், இவ பேர் சகுந்தலா. நாங்கெல்லாம் சக்குன்னு கூப்பிடுவோம். இவதான் எங்க வீட்டு பழக்கமா பால் ஊத்துறவ. உங்களுக்கு ஊத்த சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. நான் போய் சொம்பு கொண்டாறேன். அடக்கமாறு. பத்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வாசல் மூலியா கிடக்கலாமா? வந்து கோலம் போடுமா? கோலம் போட தெரியாது, நல்லா போட தெரியாது. பரவாயில்ல, நான் சொல்லி தரேன். சொம்பு இதான். என்ன மிஸ்டர் ராஜகோபால், கிராமத்துல பிறந்த வந்த பொண்ணுன்னு சொன்னீங்க, கோலம் போட தெரியாதாமே? அது ஒண்ணும் இல்லைங்க, இவளுக்கு ஒரே அம்மாவா இல்ல, அவ அம்மாக்கு ஒரே செல்ல பொண்ணா, இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கோலம் கூட போட தெரியாம இது வந்து. பாலை வாங்குங்க. வாங்கம்மா.
சக்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை காலெடுத்து வா 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 செம்மாதுளை பிளந்து தா 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 ஜவாது மேடையிட்டு சக்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை காலெடுத்து வா 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 செம்மாதுளை பிளந்து தா தா தா. பாடு. என் கணவன் வந்து விட்டானே என்று பாட்டை நிறுத்தி விட்டாய். ஆடிய சாகும் அன்னப்பட்சி போல நீ பாடிய சாக வேண்டும். நீ ஏன் கோவேரி கழுதை போல் கிடைக்கின்றாய்? ஏண்டி, புருஷனுக்கு சாப்பாடு போடுறதை விட உனக்கு பிச்சைக்காரன் கூட டூயட் பாடுறது பெருசா போச்சா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு உங்க அம்மாவையே கல்யாணம் பண்ணிட்டு இருக்காண்டி. அவ ஊமடியாக சொன்னேன். பாடி உள்ளா. கதிரேசன் சார், சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்டாட்டி நல்லாவே படுறாங்க, நீங்களும் நல்லாவே வசனம் பேசுறீங்க. 2 பேரும் சினிமாவில் ட்ரை பண்ணுங்களேன். டேய், இத நான் உன்னை கேட்டனாடா ஷேவ் பண்ண ஜிப்பி. போடா. ஐயோ, இவரை நான் என்ன சொல்லிட்டேன்? இவர் மனசை நான் புண்படுத்திட்டேனா? ஏம்மா இப்படி தினம் வாசப்படல வந்து நின்னுக்கிட்டு தெருவே பாத்துக்கிட்டு இருந்தா உன் புருஷன் வந்துருவானா? வீடு கிடைச்சா வந்துருவாமா? இல்ல பாட்டி, அவருக்கு என் மேல கோவம் தீரலன்னு நினைக்கிறேன். அடி போடி பைத்தியக்காரி, நான் வளர்த்த வேண்டியவன். அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். உன் மேல உசிரியே வச்சிருக்கான். ஆமா, யாருமா லட்சுமி? நான் தான். இந்தாங்க. பாத்தியா பாத்தியா பாத்தியா, சொல்லி வாய் முடத்துக்குள்ள கரதாசி போட்டுட்டான். இல்ல பாட்டி, என் சிநேகிதி எழுதியிருக்கா. சிநேகிதியா? நான் அவன் தான் எழுதுனாக்குன்னு நினைச்சேன். படி படி. என்ன எழுதியிருக்கா? வீடு கிடைச்சிருச்சு. வீடு கிடைச்சிருச்சா? ஆமா பாட்டி, என் சிநேகிதி பட்டணத்துல இருக்கா. அவளை நான் வீடு பார்த்து கொடுக்கும்படி கடுதாசி போட்டிருந்தேன். அவ வீட்டுல இடம் காலி இருக்கா, பரிசல் இருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப இன்னைக்கே புறப்படலாம். மாமாவுக்கு எழுத வேணாமா? ஒண்ணும் வேண்டாம், இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு. அதனால நேர்லயே போய் சொல்லிக்குவோம். வா வா வா. முதலாளி அம்மா, ஒரு பயங்கரமான ஐடியா. குட் மார்னிங். என்ன ராஜகோபால், பாத்ரூம்ல தண்ணி வரலையா? பாத்ரூம் கூட ரிப்பேர் போல இருக்கு. அதுக்காக நீங்க ஏன் தண்ணி பிடிக்கிறீங்க? உங்க வயசு என்ன பண்றாங்க? அவளுக்கு உடம்பு வலி, அதான் படுத்திருக்கா. என்ன ராஜு, ஒரு ஆம்பளை வேலை செய்ய விட்டுட்டு பொம்பளை இப்படி தூங்கலாமா? நீங்க அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்பட என்னங்க இருக்கு? பொண்டாட்டிக்காக புருஷன் வேலை செய்யறது தப்பா? சிவன் தன்னோட உடம்புல பாதியை சக்திக்கு கொடுத்தாரு. அதோட தத்துவம் என்ன? காலமெல்லாம் நமக்காக உழைக்கிற பொம்பளைக்காக கொஞ்ச நாள் புருஷன் உழைச்சா தப்பா? அப்படி உழைக்கல அவன் ஒரு ஆம்பளையே இல்ல. தம் புருஷனுக்கு பணிவிட செய்யறதுல பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இல்லையா? ஆமா. அந்த சந்தோஷம் ஆம்பளைக்கு வரக்கூடாதா? பாக்குறவங்க தப்பா பேசுவாங்களே. அத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேங்க. அவ யாரு? என் பொண்டாட்டி. பிறந்த குடும்பத்தையே மறந்து நான் தான் சகலமும் நினைக்கிற உத்தமி பத்தினி. நாளைக்கே நான் செத்துட்டா பூவை பொட்டை தாலியை இழக்க போறது யாரு? என்ன உயிருக்குயிரா காதலிக்கிற என் பொண்டாட்டிக்காக புடவையை கூட துவைக்கிறத கௌரவமா நினைக்கிறேன். நான் புடவை கூட துவைப்பீங்களா? புடவை மட்டும் இல்லைங்க, உள்பாவாடை ரவிக்க பாத்திரம் கூட நான் தான் துலக்குவேன். இத நீங்க அவமானமா நினைக்கலையா? சத்தியமா இல்லைங்க. இதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தி வேற எதுலயுமே கிடைக்காது. இந்த மாதிரி விஷயத்துல பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. மலபார் பாத்திரானந்த சுவாமின்னு ஒரு மகரிஷி சொல்லியிருக்கார். புடவை தோச்சா புண்ணியம் கிடைக்கும், பாத்திரம் தொலைக்கினா பாவமே தொலையும், முதுகு தேய்ச்சி விட்டா முக்தியே கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். என் வீட்டுக்காரர் மேல உசிரியை வச்சிருக்காரு. ஆனா ஒரு நாள் கூட இப்படி எல்லாம் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. நீங்க வேணா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அவ்வளவுதான் தூள் கிளப்பிடுவாரு. ஒருவேளை செய்யலன்னா? நீங்க முயற்சி பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு தான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம ஐடியா நல்லா வேலை செய்யுது. நாம தான் ஐடியா கொடுத்தோம் முதலாளிக்கு தெரிஞ்சது, நம்மளை வீட்டை விட்டே துரத்திடுவாரு. நானும் அந்த சைத்தானோ துரத்திடலாம். பத்மா, நீ காலி. ராஜகோபால், அயோக்கிய நாயே, பருதா பத்தி வீடு முடிந்ததுக்கு என் வீட்டோட அத்திவாரத்தையே ஆட்டி புட்டியற ஒண்ணு. இல்லைங்க, உங்க உண்மையான சொரூபத்தை காட்டின அந்த புண்ணியவானை ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் இந்த ராமஜெயத்தை பேப்பர்ல தான் பார்க்க வேண்டி வரும். ராமு, அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதே. அவனை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இன்னில இருந்து அவன் தான் என்னுடைய ஞான குரு. என்னை வாழ்த்தி வாலிய கொடு. புறப்படுகிறேன்.
என்னுடைய புனித காதலை நிரூபிக்க பக்கெட் யாத்திரை மேற்கொள்ளுகிறேன். அம்மா கும்பிடுறோம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஆட நீயா? ஏன்பா இப்பதான் என் வீட்டுக்கு ஒரு வழி தெரிஞ்சா உனக்கு? என்னக்கா நீயும் புரியாம பேசுற? நான் அந்த மேடையில பாடினவளை கட்டிக்கிட்டேன்னு மாமா என்ன அடிச்சு விரட்டினதை மறந்துட்டியா? இன்னைக்கு பர்த்டே, நாங்க மனசு கேட்கல வந்துட்டேன். எல்லாம் சரியா போயிடும். அம்மா ஐயா அங்க இருக்கிறாரு. பின் பக்கத்துல இருக்காரு. அங்க என்ன பண்றாரு? பொண்டாட்டிய உண்மையா நேசிக்கிற ஆம்பளை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னக்கா புதிர் போடுற? நீங்க எல்லாம் அவரை பார்த்து கத்துக்கணும். வாங்க. என்ன வெண்மையோ, ஆகா என்ன வெண்மையோ. வெண்மைங்கிற மஞ்சள் பாத்தி அவங்க மாமாவை. மாமா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐயா உங்களுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, இன்னைக்கு என் பிறந்த நாளா? ஆமாங்க, இந்த சந்தோஷத்துல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. இருங்க காஃபி கொண்டு வரேன். எனக்கு கூட காலையில இருந்து டைட்டா ஒர்க் இருந்துச்சா, அதான் மறந்துட்டேன். மாமா, இதுதான் உண்மையான காதல் புருஷன் செய்யற வேலை. பின்ன என்னடா, நம்ம துணியை பொண்டாட்டி துவைக்கிறா, பொண்டாட்டி துணியை நாம துவைச்சா என்ன தப்பு? கண்ணா, பொண்டாட்டி துணியை கசக்கும் போதும் துவைக்கும் போதும் புழியும் போதும் ஒரு இனம் தெரியாத சுகம் இருக்குடா. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. வேண்டாம் மாமா, உங்க பொண்டாட்டி அவ புடைய மட்டும் துவைக்க சொல்றா. என் பொண்டாட்டி ஊரா பொண்டாட்டி புடையெல்லாம் துவைக்க சொல்லுவா. வர்றேன் மாமா. பாவம், இவன் புளிய வைக்காதவன், கொடுத்து வைக்காதவன். சார் கையெல்லாம் சோப்பு நிறையா இருக்கு, கொஞ்சம் கழிக்கிறீங்களா? காஞ்சிட போகுது. கையில நுர இருந்தானா நிற இருந்தா உனக்கு என்ன? நீ ஏன் இங்க வந்த? அவன் ஏன் மச்சான், வருவான் போவான். உனக்கு என்ன இங்க வேலை? ஸ்பெஷலா காக்கா பிடிக்க வந்தியா? சார் உங்க மனதையும் நான் புண்படுத்திட்டேனா? மனசை புண்படுத்திட்டியா? மனசை குண்டு குழியுமா ஆக்கிட்ட. போடா. மூதேவி, நீ சும்மா நின்னாலே திக்குன்னு இருக்கும். ஏன்டா இப்ப சிரிச்ச? உன் பொண்டாட்டி புடைய துவைக்கும் போது என் பொண்டாட்டி புடைய துவைக்கிற ஞாபகம் வந்துச்சு, அதான் சிரிச்சா. கண்ணா, நீ தாண்டா உண்மையான கணவன். இது என்ன தெரியுமா? ஏன் சம்பளம் எதுக்கு? பாதிய சர்பத்துல புரிஞ்சு சாப்பிடுறதுக்கும் பாதிய தலையில பூஞ்சி தேய்ச்சிக்கிட்டுக்கும். ஐயோ, கதிரேசன் சார் கொஞ்சம் நில்லுங்க சார். கதிரேசன் சார், கதிரேசன் சார். மேடத்திட்ட காப்பி வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க மனசை நான் புண்படுத்திட்டேனா? என்னையா சொல்ற? இல்ல, அவங்க மனசையும் புண்படுத்திட்டேன், நம்ம முதலாளி மனசையும் புண்படுத்திட்டேனே. இப்போ உன் உடம்பு புண்ணாயிடும் சொல்லிட்டேன். அதுக்கு இல்ல சார். ஐயோ, ஏயா தினமும் இப்படி 300 தான் கொடுக்குறிய? உன் சம்பளத்துல எப்படியா இதை சமாளிக்கிற? என்னோட எதிர்காலத்தை காப்பாத்திக்க நான் யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் எல்லாம் என்னோட நிகழ்காலத்தை காப்பாத்திக்க இப்ப தண்ணியா செலவழியுது. ஏன் சும்மா புலம்புற? பேசாம உண்மையை முதலாளிட்ட சொல்லிடு. ஒத்துக்கலன்னா முதலாளியை மாத்திடு. எனக்கு பே பண்றவன நான் அப்பப்ப மாத்தல. ஏய், உன் கேஸ் என் கேஸ் ஒண்ணா? வேலை கிடைக்கிறதே குதிரை கும்பா இருக்கு. இருக்கிற நல்ல வேலையை விட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவேன்? எனக்கு தனியா ரூம்ல படுத்தே பழக்கம் இல்ல. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல. இத பாரியா, நான் வேணா உன் முதலாளியை பார்த்து உண்மையை சொல்லிட்டு இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். ஆமா. ஐயோ, இத பாருமா, நீ வேற குறுக்க புந்து காரியத்தை கெடுத்துறாத. ஆபீஸ் போன முதலாளியை பார்த்து கையில கால விழுந்து நடந்ததெல்லாம் சொல்லி எப்படி நீ சாயங்காலத்துக்குள்ள நான் அனுப்ப பாக்குறேன். பர்த்தா அப்படி வா வழிக்கே. ராஜகோபால், ஒரு டிஸ்மிஸல் ஆர்டர் ரெடி பண்ணி வை. யாருக்கு சார்? உன் ஃப்ரெண்ட் ஜெயச்சந்திரன். ஏன் சார்? அந்த அயோக்கிய பையன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? கல்யாணம் ஆன பையன் ஒரு பொண்ணை தள்ளிட்டு ஹோட்டலுக்கு போய் போலீஸ்ல மாட்டி. அவனை கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன். அவன் சொல்றான், சார் வீட்டுல கரண்ட் போச்சுன்னா நாம பெட்ரோமாக்ஸ் யூஸ் பண்றது இல்லையா, அதே மாதிரி எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தான். உடனே நான் சொன்னேன், ஒரு சேஞ்சுக்கு நீ ஒரு வேற வேலையை பார்த்துக்கிட்டு போடான்னுட்டேன். எப்படி? ஆர்டர் ரெடி பண்ணி வை, நான் வெளியே போயிட்டு வந்து கையெழுத்து போறேன். ஓகே சார். பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற எந்த பயலை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. நம்ம கதை மட்டும் இவருக்கு தெரிஞ்சது கிழிச்சிடுவாரு. யாரோ 2 பேர் உன்னை தேடி கீழே வந்துக்கிறாங்க, உடனடியா கண்டுக்கான். ராசகோபாலு, அந்த ஃபைல் கேட்டவன் என்னாச்சு? சார்
கபாலி ஏன் கோச்சிட்டு போறான்? அவன் மனசை நான் புண்படுத்திட்டேனா? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் நீங்களே அனாவசியமா உங்க மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அது ஒரு பெரிய கதை சார். ஆ? எங்க அப்பா ஒரு தியாகி, ஓஹோ. காந்தி பக்தர். அவர் சாகும்போது, மகனே, யார் மனசு புண்படும்படியா நடந்து கொள்ளக்கூடாது, ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு கடைசியா சாகும்போது என்கிட்ட சத்தியம் அடி செத்து போயிட்டார் சார். அவர் கடைசியா சாகும்போது கூட காந்தி காந்தின்னு தான் சார் செத்தாரு. உங்க அப்பாவாவது சாகும்போது காந்தி காந்தின்னு சொல்லிட்டே செத்தார். ஆனா நம்ம ஊர்ல காந்திங்கிற பேர் வச்சாலே பொறுக்கி பசங்க வெடி வச்சிடுறாங்க. நல்லதுக்கே காலம் இல்லீங்க. அது இல்ல சார், என்ன இருந்தாலும் நம்ம பெரிய பேச்ச தட்டக்கூடாது சார். சொன்னா கேளுங்க, டைம் ஆச்சு, சீட்டுக்கு போங்க. ஐயோ, இது வரைக்கும் உங்க மனசு தான் நோகடிக்காம இருந்தேன், இப்போ உங்க மனதையும் புண்படுத்திட்டேனே. பள்ளியா போச்ச. ஹலோ சார், எனக்கு 2 நாள் லீவ் வேணும். என்னது, உங்க மனசை நான் புண்படுத்திட்டேனா? ஐயோ சார். என்னடா? சபாபதி சார் இல்லைங்களா? வெளியே போயிருக்கா? செலவு துணி கொடுக்கணும். அங்க வச்சுட்டு போ. வரேன் சார். மறக்காம லெட்டர் போடு. என்னங்க? எங்கடி போயிட்டு வர? டெய்லர் கடைக்கு போய் ஜாக்கெட் துணிக்கு அளவு கொடுத்துட்டு வரேன். இந்தாங்க பில்லு. எதுக்கு நீ 25 ஜாக்கெட் ஆர்டர் கொடுத்த? தச்சு விற்க போறியா? இல்லீங்க, எல்லா கலர்லயும் ஜாக்கெட் தைச்சு வச்சுக்கிட்டா இரவல எந்த புடவை கிடைக்குதோ அதுக்கு மேட்சா ஜாக்கெட் போட்டுக்கலாம்ல. புடவை தான் இரவல் கொடுப்பாங்க, ஜாக்கெட்டுமா கொடுப்பாங்க? அப்போ இந்த தெருவுல இருக்கிற பொம்பளைங்க புடவைங்களுக்கெல்லாம் மேட்சா உங்ககிட்ட ஜாக்கெட் இருக்குன்னு சொல்லு. ஆமா, எப்படி என் புத்திசாலித்தனா? சகிக்கல. ஏண்டி இரவல் புடவைக்காக ஏண்டி இப்படி நாயா அலைஞ்சு அசிங்கம் பண்ற? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சொந்தமா புடவை வாங்கி இப்படி விதவிதமா கட்ட முடியுமா? ஆமா, அப்படியே விதவிதமா கட்டிக்கிட்டு அலைஞ்சாலும் தொடப்ப குச்சிய மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கும். கிண்டல் பண்ணாதீங்க. ஏங்க, ஏதுங்க இந்த புடவையெல்லாம்? ஏய், அது சபாபதி வீட்டு செலவு துணியை எடுத்து அவங்க போஷன்ல கொடுத்துரு. ஏண்டி, அது சபாபதி பொண்டாட்டி புடவடி, அதையாண்டி நீ எடுத்த? அந்த கருமி பொம்பளை நான் எத்தனை தடவை கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிச்சு. எப்படி இருக்கு சேலை? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. சின்ன சின்ன ஈழ பின்னி பின்னி வரும் சித்திர கை தறி சேலையடி, நம்ம தென்னாட்டில் கொண்டாடும் பொன்னான சேலையடி. தைய தைய வந்துட்டா. தைய தந்த தானா, தைய தைய தந்த தானா, தைய தைய ஏய், ஊர் போட்ட திண்ணை உனக்கு கொழுப்பு ஏறி போச்சுடா. போடா, நாயே. நாய் நாளைக்கு வரட்டும். நாயடி பேயடி தான். அட சிரிச்சி, லெட்டர் கூட போடாம வந்து இனி அசத்தலாம் பாத்தியா? இப்ப நான் ஒன்னு அசத்துறேன் பாரு. தெரியாம கட்டிப்பிடிக்கிறமா, என்ன மன்னிச்சிருமா. கொஞ்சம் நில்லுங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கொஞ்சம் நில்லுங்க. நில்றா. நீ ஏன் என் பொண்டாட்டியை துரத்திட்டு ஓடி வர்ற? ப்ளீஸ் அவங்களை கூப்பிடுங்க. எதுக்கு? சார், ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு சார். தப்பா? என்னையா சொல்ற? என் பொண்டாட்டி புடவைய உங்க பொண்டாட்டி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. தப்புதான், நான் கூட கண்டிச்சனே. அதுக்கு ஏன் துரத்துற? அது இல்ல சார், உங்க பொண்டாட்டி என் பொண்டாட்டி சேலையை கட்டிக்கிட்டு என் வீட்டுக்குள்ள இருந்ததுனால அவங்கள தவறுதலா என் பொண்டாட்டி தான் ஊர்ல இருந்து வந்திருக்கலாக்கும்னு நினைச்சு அவங்களுக்கு தெரியாம பின்னால பதுங்கி பதுங்கி பின்னால போய் ஒழுங்கா சொல்லி தொலையா. அவங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டேன் சார். வேற ஒண்ணும் நடக்கல சார், அவங்கதான் பயந்து போய் ஓடி போயிட்டாங்க. பரவாயில்லையா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன், நீ போ. என்ன இருந்தாலும் அடுத்தவன் முன்னாடி கட்டி பிடிக்கிறது பாவம் இல்லையா? நான் தான் சொல்லிட்டேன்ல, அதை விடியா.
நீங்க சொல்லிட்டீங்க, என் மனசு கேட்கலையே. உங்க பொண்டாட்டிய ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சதே தப்பு. அதுலயும் மனசால உங்க பொண்டாட்டிய ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சு கட்டி புடிச்சிட்டே. ஏன் சும்மா கட்டி பிடிச்சான்னுகிட்டு ஏதோ தெரியாம தானே நடந்துடுச்சு. நான் சொல்லிக்கிறேன், நீ போ. ஆண்டவா, இந்த பாவத்துக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேன்? சும்மா இருங்க. வரும்போது இந்த பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு இந்த பூனை பேங்க்ல லோன் போட்டு வாங்கினியா? இதுவும் நான் தானே வாங்கி கொடுத்தேன். கவலைப்படாத. அந்த சாமியை மறந்தாலும் இந்த மாமியை மறக்க மாட்டேன். கூட பூவோட வரேன். பை. என்னையா ஓகேமா? வந்து நீ எங்க இங்க இந்த தெருக்கு நீதான் பால் ஊத்துறியா? ஆமாய்யா. இப்ப நீ வெளியே வந்தியே, அந்த வீட்டுக்கும் நான் தான் பால் ஊத்துறேன். அது வந்து ஆமா, இப்ப டாட்டா காட்டினிய, அது யாரு? அவ என் சம்சாரம். அப்போ அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்கிறது உன் தங்கச்சியா? அம்மா தாயே, இத வெள்ளை யார்கிட்டயும் சொல்லிடாதுமா. ஆஹா, என் புருஷன் கிட்ட கூட சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் அப்படி சொல்லாம இருக்கணும்னா நீ அப்பப்ப எனக்கு ஃபீஸ் வைக்கணும். ஃபீஸ் வெட்டணுமா? நான் ஃபீஸ் கொடுக்க நீ என்ன டாக்டரா? ஆமையா, இழிஞ்சுது. நான் டாக்டர் மாதிரி தான். இப்ப உன்னை காப்பாத்துறேன் பாரு. இன்னைக்கு யாருதான் மிரட்டுறதுமே இல்லாத போச்சு. சாப்பிடு. அடப்பு 2 ரூபாயா? இது என் மாடு கூட சட்டை பண்ணாது. 50 ரூபாயா? 50 ரூபாயா? ஆமா. ஏழுமலையானு. பூ இங்கதானே வச்சேன். ஏய் பத்மா, ஏய் இங்க வச்சு இந்த பூ எதுக்காக எடுத்த? எதுக்காக எடுப்பாங்க? இதுக்காகத்தான். நீ ஏன் ஆசைய வச்சுடலான்னு இருந்தியா? அடச்சி, பூவை தூக்கி தலையில வச்சுக்கிட்ட. இது என்ன கண்டாவி? ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி. எல்லாம் உனக்காக தாயா. இவ்வளவு பூவை பார்த்தா புரியாதா? பாவம், நீ ஆம்பளை தானே. உன்னை ஐயா, ஒரு பொம்பளை வலிய வந்து கெஞ்சற இப்படி ஓடுறியே, நிஜமாவே நீ ஆம்பளை தானா? என்னடி சொன்ன? அடிக்கிறக்கை அணைக்கும் தெரியுமா? அந்த அணைப்புக்கு அப்புறம் விளக்க முடியுமா? அடிக்கிறக்கை அணைக்கும் தெரியுமா? அந்த அணைப்புக்கு அப்புறம் விளக்க முடியுமா? சொந்தத்திலே சொகம் இருந்தா சொர்க்கம் தெரியும். சொர்க்கத்திலே இடம் இருந்தா சொந்தம் தெரியும். சொந்தத்திலே சொகம் இருந்தா சொர்க்கம் தெரியும். சொர்க்கத்திலே இடம் இருந்தா சொந்தம் தெரியும். அடிக்கிறக்கை அணைக்கும் தெரியுமா? அந்த அணைப்புக்கு அப்புறம் விளக்க முடியுமா? பார்த்தா என்ன, ஒரு வார்த்தை நம்ம பத்தி கேட்டா என்ன? அடி ஊரெல்லாம் கண்ணு வச்சு பார்த்தா என்ன, ஒரு வார்த்தை நம்ம பத்தி கேட்டா என்ன? பொருத்தம் நமக்கு சரியாயிருக்கு, அதனால் ஊரில் மனம் போல் கணக்கு. நம்மோட சொந்தம் எல்லாம் தெரியாதம்மா, நம்பாத பல பேருக்கு புரியாதம்மா. இதுக்கு அப்புறமும் எடுத்து சொல்லணுமா? இளமை இருக்கு விருந்து வைக்கணுமா? அடிக்கிறக்கை அணைக்கும் தெரியுமா? அந்த அணைப்புக்கு அப்புறம் விளக்க முடியுமா? அடிக்கிறக்கை அணைக்கும் தெரியுமா? அந்த அணைப்புக்கு அப்புறம் விளக்க முடியுமா?
அற்புத கனவை என்ற போல ஆளு அப்போதும் இப்போதும் இங்கே யாரு அடி கற்புள்ள கனவை என்ற போல ஆளு அப்போதும் இப்போதும் இங்கே யாரு சீர நீராமே நான் தான் ராத உனக்கு மாமே நான் தான் மழை பெய்ய நானும் சொன்னா மழை பெய்யுமே அதனால ஊரெல்லாம் கடலாகுமே உத்தம புத்திரந்தான் சத்தியம் நித்தியந்தான் உள்ளத்தில் உள்ளது உண்மையில் முகம்தான் அடிக்கிற கை அணைக்கும் தெரியும் அந்த அணைப்புக்கு அப்புறம் விளக்க முடியுமா அடிக்கிற கை அணைக்கும் தெரியுமா அந்த அணைப்புக்கு அப்புறம் விளக்க முடியுமா ராசகோபாலு ராசகோபாலு என்ன பாட்டி? வெளியில வாடா. நான் முக்கியமான வேலையா இருக்கேன். இப்ப நீ வெளியில வர்றியா இல்ல கதை வரைக்கும் நான் உள்ள வரட்டுமா? என்ன பாட்டி? நான் ஒரு முக்கியமான விஷயம் தாண்டா அவன்கிட்ட பேசணும். ராத்திரி நேரத்துல என்னடா பாட்டு? ஏண்டி அவன் தான் வெக்கம் கட்ட பையன், நீ அவனோட சேர்ந்து கும்மாள் அடிக்கிறியா? அது இல்ல பாட்டி. எதுல உள்ள பாட்டி? இவ்வளவுதான விஷயம், பாப்பலாம். நில்லுடா, காலை ஒடிச்சிருவேன். ஏன்? வர வர அவன் போக்கே சரியில்லை. என்ன பாட்டி என்ன சொல்ற நீ? ஆபீஸ் தான் 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருமில்ல, அப்புறம் ஏன்டா ஒரு நாளை பார்த்தாப்புல ராத்திரில லேட்டாவே வர்ற? அது ஆபீஸ்ல நிறைய வேலையா, ஓவர் டைமா, அதான் லேட் ஆயிடுச்சு. இதே என்ன நம்ப சொல்றியா? நான் உன்னை வளர்த்தவடா, மரியாதையா உண்மையை சொல்லிடு. பாட்டி, என்னோட முதலாளி ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் வச்சிருக்காரு. அவர் வீட்டுல கரண்ட் இல்லையா? பெட்ரோமாக்ஸ் லைட்னா சின்ன வீடு. சின்ன வீடா கட்டிக்கிட்டு இருக்காரா? அது இல்ல பாட்டி, ஆ. என் முதலாளி ஆ? ஒரு பொம்பளைய வச்சிருக்காரு. பொம்பளையே வச்சுக்கிட்டு இருக்கானா? மானங்கட்ட பையன், இவங்களெல்லாம் நிக்க வச்சு விளக்கு மாத்து கட்டியால அடிக்கணும். பாட்டி, அவர் அப்படி எல்லாம் சொல்லாத. ஆ. அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி. ரொம்ப நல்லவர். என்னடா நல்லவரு? வப்பாட்டி வச்சிருக்கவன் நல்லவனா? ஏண்டா வப்பாட்டியை ஏன் பெட்ரோமாக்ஸ்ங்கிற? அது இந்த ஊர்ல அப்படிதான். இந்த ஊர்ல ஆ. கரண்ட் பொண்டாட்டி, ஆ. கரண்ட் அப்பப்போ ஆஃப் ஆகுமா, ஆ. அதான் பப்பாட்டி பெட்ரோமாக்ஸ். அது சரிடா. ம். அவர் பெட்ரோமாக்ஸ் வச்சுக்கிறதுக்கும் நீ லேட்டா வர்றதுக்கு என்னடா சம்பந்தம்? இன்னைக்கு அந்த பெட்ரோமாக்ஸ்க்கு நான் ஆயில் போட்டு வந்தேன். என்னது? இல்ல, அந்த பெட்ரோமாக்ஸ் கிட்ட பணம் தீர்ந்து போச்சு. நேரா ஆபீஸ் வந்துட்டான். ஆ. முதலாளி ரூமுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்லிட்டாரு. ஐயையோ. நான் சொன்னா அவ நம்ப மாட்டேன்றா. ஆ. அப்புறம் அவள ஒரு மாதிரி நான் செட்டப் பண்ணி இல்ல, சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சி, கர்மம் கர்மம். டேய், என்ன இது? பேண்ட் சட்டை இல்ல. ஆமா பாட்டி, இது பேண்ட் ஷர்ட் தான். அது பேண்ட் சட்டைன்னு எனக்கு தெரியாதா? இன்னைக்கு காலையில நீ போட்டு போன பேண்ட் சட்டை இது இல்ல. ஐயோ, பாட்டுக்கு எவ்வளவு ஞாபக சக்தி பாத்தியா? அதுல இடி விழ. அடே, ஏன் ஞாபக சக்தியை விடுடா. இது ஏது? ஆ, இந்த Dress என்னோட முதலாளியோடது. அந்த பொம்பளைய ஏமாத்த நாங்க Dress மாத்திக்கிட்டோம். அடா அடா அடா, முதலாளி தொழிலாளிக்குள்ள எவ்வளவு ஒத்துமை. ராசகோபாலு, என்ன பாட்டி அப்படி பாக்குற? இந்த பெட்ரோமாக்ஸ் சமாச்சாரம் முதலாளிக்கு மட்டும்தானா இல்ல உனக்கும் இருக்கா? ஐயோ பாட்டி, அது மாதிரி எனக்கு எதுவும் கிடையாது, வரவும் வராது. இது உண்மையில சத்தியம், லட்சுமி மேல சத்தியம். ஆமா, ஜாக்கிரதை. அப்படி ஏதாவது உனக்கு இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதே விஸ்வரூபம் எடுத்து உன்னை நார்மலா கிழிச்சிடுவேன். நீ என்ன அழுவுற? என்னம்மா? மாமா, எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இது உங்க மேல சத்தியம். லட்சுமி, என்னோட வாழ்க்கையில ஒன்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கும் எனக்கு கிடையாது. ப்ளீஸ் அழக்கூடாதுமா. ஆள்மாறாட்டம் செய்த பெண்ணை பிடிக்க போலீசார் வலை வீச்சு. சார் வணக்கம் சார். ஆமா, எங்க ராஜகோபால் வரல? அவர் வெளியில போயிருக்காரு. நான் சேலத்துக்கு ஒரு எஸ்டிடி கால் போட்டுக்கலாமா? யாருக்கு? அக்காவுக்கு. தாராளமா பண்ணிக்கமா. தேங்க்யூ. கோட் நம்பர் தெரியுமா? தெரியும் சார். சொல்லிட்டு. அக்கா, நான் பத்மா பேசுறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. பத்மா, அந்த சீட்டு கம்பெனிக்கார போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். ஆனா நம்மள மாட்டி விடல. இப்ப ஒன்னும் ஆபத்து இல்ல, நீ விடுதலை பொறுத்து வா. வர முடியாதுக்கா, அவர் விட மாட்டாரு. அவரா? யாரடி அந்த அவரு? பர்மனண்டா செட்டப் ஆயிட்டியா? ஐயோ, உனக்கு விவரமா எழுதி போடுறேன். உனக்காக இங்க பெரிய பெரிய பார்ட்டிங்க எல்லாம் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. பர்மனண்ட் அது இதுன்னு மாட்டிக்காத. சம்பாதிக்க நேரத்துல சம்பாதிச்சுட்டு நமக்கு மார்க்கெட் டவுன் ஆகும்போதுதான் நல்ல வசதியான பார்ட்டியை பார்த்து பர்மனண்டா செட்டப் பண்ணிக்கணும். புரிஞ்சதா? ஏன் உடனே புறத்து வந்துடு. முடியாதுக்கா, ப்ளீஸ். இன்னும் வீடு கிடைக்கல, கிடைச்சது புறத்து வரேன். என்னம்மா? ஒண்ணு இல்ல சார், அக்கா உடனே ஊருக்கு புறத்து வர சொல்றாங்க. அப்படியா?
போன் எப்படி கொடு, அக்கா கிட்ட நான் பேசுறேன். ஹலோ அக்கா, நான் கிருஷ்ணன் பேசுறேன். யார் பாது? நீதான் புரோக்கரா? என்னம்மா அது, என்ன புரோக்கரான்னு கேக்குது? அது ஒண்ணு இல்ல சார், அது வந்து வீட்டு விஷயமா போன்ல பேசிட்டு இருந்தேன்ல, அதான் உங்களை புரோக்கர் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இங்கேயே உட்கார்ந்து இருந்தா இன்னும் என்னென்ன கேக்குமோ. நான் எந்திரிச்சு உள்ள போறேன், நீயே பேசிக்க. ஐயோ அக்கா, விவரமா எல்லாத்தையும் எழுதுறேன், முதல்ல போன வை. சார், என் பொண்டாட்டியை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கனவுல நினைச்சிடல சார். கதிரசம் பொண்டாட்டி என் பொண்டாட்டி சேலையை கட்டிட்டு என் வீட்டுல இருந்ததுனாலதான் என் பொண்டாட்டி நினைச்சு கதிரசம் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டேன் சார். ஏண்டா கத்துற? அவர் என்ன வேணும்னா செஞ்சாரு? ஓ பொண்டாட்டியா அவரு பொண்டாட்டின்னு தவறுதலா நினைச்சு கட்டி பிடிச்சிருக்காரு. கட்டி பிடிச்சேன் நீ ஊரெல்லாம் சொல்றது போதாதா, நீங்க வேற சொல்லணுமா? டேய், நான் உனக்கு என்னடா அப்படி துரோகம் செஞ்சேன்? ஏடா என் பேரை இப்படி ஏலம் போடுற? நீங்க சொல்லிட்டீங்க, என் மனசு கேட்கலையே. 4 பேர்த்த நியாயம் கேட்கறது தப்பா? அது தப்பு இல்லடா, இன்னும் 2 பேரும் ஒரே வீட்டுல குடியிருக்கோம் பாரு, அதுதான்டா தப்பு. நீங்களே எடுத்து சொல்லுங்க சார். கண்ணா, கதிரேசா இப்படி வா. ஏன் வீணா அவர் மேல கோச்சுக்கிற? அவர் அப்பாவி, வெகுளி. அவரு பொண்டாட்டி சேலையை ஓ பொண்டாட்டி கட்டிக்கிட்டதுனால ஓ பொண்டாட்டிய அவரு பொண்டாட்டின்னு நினைச்சு கட்டி பிடிச்சிருக்காரு. வர வர யார் பொண்டாட்டியை யார் கட்டி பிடிக்கிறதுன்னு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. சபாபதி, சபாபதி, ஏமா சபாபதி இந்த பக்கம் வந்தானா? இப்பதான் இந்த பக்கம் கபாலி எடுக்கிறேன். கபாலி கூட போனானா? அவனை உடனே நிறுத்தணுமே, இல்லன்னா என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்ச விஷயத்த சொல்லிடுவானே. சபாபதி ஒரு பொண்டாட்டி கட்டி பிடிச்சாரா? சபாபதி என் பொண்டாட்டிய கட்டி பிடிச்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா? ஐயோ, நானே உளறிட்டேனே. பத்மா, பத்மா, நான் இங்க இருக்கேன். எங்க இருக்க? இங்க அந்த ஹால்ல ஒரு பச்சை ஃபைல் வச்சிருந்தேனே. ஏய், என்ன பண்ற நீ? ஐ லவ் யூ. என்னது லவ்வா? அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நானும் ஒரு பொண்ணு தானே. தயவு செஞ்சு மனசை மாத்திக்க, இதெல்லாம் நடக்காத காரியம். யோ, என்னை இப்பவே அழைச்சிடு. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. சரியான போரியா நீ? ஏய், என்னடி மிரட்டுற? நான் யாரும் ஒண்ணு மிரட்டுறதுக்கு? நீ யாரோ நான் யாரோ? நான் இப்பவே கிளம்புறேன். பழகுன தோஷத்துக்கு உங்க முதலாளி கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன், சரிதானே? அப்படியா? ஓகே, கிளம்பு. எங்க? உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊர்ல இருந்து தந்தி வந்துச்சு, அக்காவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு முதலாளி கிட்ட சொல்ல போறேன். ஏதாவது மாத்தி கீத்தி பேசினியோ தொலைச்சிடுவேன். வேணாயா? ஏய், என்ன கொலைகாரன் ஆக்கிடாத, அடிச்சா செத்துருவேன். இந்த ராத்திரி நேரத்துல எங்க போறது? நான் வரமாட்டேன். ஆமா, நீ ராத்திரிக்கு ரொம்ப பயந்தவ மூதேவி. அம்மாடி, எவ்வளவு பெரிய பங்களா! பத்மா புத்திசாலி பொண்ணுதா, பிடிச்சாலும் பெருசாதான் பிடிச்சிருக்கா. கதவு திறந்துதான் இருக்குது, வா. டார்லிங், வந்ததுதான் வந்துட்டேன். அப்படியே முதுக கொஞ்சம் தேய்ச்சி விட்டு போய, ரொம்ப நாளாச்சு. முதுகு கூட தேய்ச்சி விடாம எங்க போயிருப்பா? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. பார்மி, நீ எப்படி இங்க வந்த? கடல் கண்ணின்னு கேள்விப்பட்டிருக்கிற, நீ என்ன பாத்ரூம் கண்ணியா? இல்லைங்க, நான் பத்மாவோட அக்கா. நீங்க பத்மாவோட புருஷனாச்சே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு. தப்பு தப்பு, பத்மா இருக்கிறது அவுட் ஹவுஸ், நீ வீடு மாதிரி வந்திருக்கிற. அப்ப நீங்க? பத்மா புருஷனோட முதலாளி. ஐயோ, மன்னிச்சிடுங்க. வரீங்க? இல்லம்மா, அம்மாடி, இப்ப பாத்ரூம்ல நடந்தது நமக்குள்ள இருக்கட்டும். என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எரிமலை வெடிக்கும், பூகம்பத்துல பூமி செதறிடும். பயப்படாதீங்க, நான் உங்களை கனவுல கூட கைவிட மாட்டேன். நான் வரேன். என்னைக்காவது முதுகு தேய்ச்சி விடணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். அம்மா மின்னல் மோகினி, உன் உடம்புல என்ன கரண்டா ஓடுது? தொட்ட உடனே இப்படி ஷாக் அடிக்குது. ஆமா, இன்னும் ராஜகோபால காணலையே. பத்மா அக்கா, இவங்க
அவர் முதலாளியோட சம்சாரம். உனக்குங்க இவங்க என் அக்கா. ஆமா, உங்க அக்காக்கு ரொம்ப சீரியஸ் சொன்னீங்க. அவங்க என் பெரிய அக்கா, இவங்க என் சின்ன அக்கா. சீரியஸா இருக்குன்னு எனக்கும் தந்து வந்துச்சு. கங்கால் போட்டு பேசினேன். இப்ப தேவலாமா, மெதுவா வந்தா போதும்னு மாமா சொன்னாரு. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஆட்டோ வந்தாச்சு. வேண்டாங்க, நாம ஊருக்கு போற ப்ரோக்ராம் கேன்சல். ஏன்? அப்புறமா விவரமா எல்லாத்தையும் சொல்றேன். அக்கா அக்கா அக்காவா? சின்ன அக்கா வந்துட்டாங்க, பாக்கல? சின்னக்கா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? என்னக்கா இப்படி அழைச்சு போயிட்டீங்க? சின்னக்கா என்ன இங்க கமிட்டி மீட்டிங் நடக்குது? வாங்க சார், இவர்தான் முதலாளி, இவங்க என் அக்கா. வணக்கம் வணக்கம். இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, என்ன நீங்க வந்தவங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிரயாண கலப்பா இருக்கும் இல்ல, உள்ள கூட்டிட்டு போய் உபச்சாரம் பண்ணுங்க. ராமு, உனக்கு இங்க என்ன வேலை? எனக்கு தாங்காத பசி பசிக்குது, வந்து சோறு போடு வா. என்ன மறுபடியும் அரிக்குது? தரமாட்டேன், தரவே மாட்டேன். என் பொண்டாட்டியே சொன்னாலும் தரவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல என் பொண்டாட்டி புடவைய எவ்வளவுமே கட்டக்கூடாது. வேணும்னா புதுசா ஒரு பாலிஸ்டர் புடவை வாங்கி தரேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அது ஒரு சோக கதை. கதிரேசன் சார் எங்க? வெளிய வாசல்ல நின்னுகிட்டு இருக்காரு. நான் சொல்றது யார்ட்டையும் சொல்லாத. சொல்ல மாட்டேன். 10 நாளைக்கு முன்னாடி கதிரேசன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி சேலையை கட்டிக்கிட்டு இதே இடத்துல நின்னுகிட்டு இருந்தா. ஏன் பொண்டாட்டி நினைச்சு அவ பொண்டாட்டி கட்டி பிடிக்கிறே. ஊர் முழுக்க டபரா அடிச்சது போதாதாடா? வேலைக்காரர்கிட்ட வேற சொல்றியா? சொன்ன என்னையா? உன்கிட்ட சொன்னா டிவில சொன்ன மாதிரி இவன் மாதிரி நீயும் ஊர் முழுக்க போய் சொல்லிக்கிட்டு இருந்த. நான் கொலகாரன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். அதுக்கே அப்படி கூச்சல் போடுற? அவர் என்ன ஒரு பொண்டாட்டி ஆசைப்பட்டா கட்டி பிடிச்சாரு. ஆசைப்படாம கட்டி பிடிச்சதுக்கே இந்த கதின்னா, இவன் ஆசைப்பட்டிருந்தான்னா சபாபதி. பாட்டி நமஸ்காரம் பண்ணுவோம். பாட்டி என்னப்பா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயசா சந்தோஷமா இருங்க. என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னையோட எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. திருட்டு பயல, காலையில ஏன்டா என்கிட்ட சொல்லல? பேப்பர்ல போடுவான்னு பார்த்தேன், போடலையா? போடுவாங்களா? ஆசை ஆசை. உங்களுக்கு ஒரு புதுப்படம் வாங்கிக்கும் பாட்டி. ஐயோ, ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏண்டா நல்ல நாள் அதுவுமா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுறேன். மேல வேலை இருக்கு பாட்டி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சாயங்காலம் சீக்கிரம் வந்து எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம். சமையல் தூள் கலப்பணும். அசத்திடு. ராஜகோபால், ஒரு 1 ஹவர்ல ரெடியா இரு. எதுக்கு சார்? இன்னைக்கு ஓ ஃபேமிலி ஏ ஃபேமிலி சேர்ந்து ஜாயிண்டா அவுட்டிங் போறோம். அவுட்டிங்க? இப்ப ஷாப்பிங், சாயந்தரம் பீச், நைட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர். ஓகே? இல்ல சார், எனக்கு வந்து திஸ் இஸ் நாட் an invitation, this is an order. என்னப்பா நீ புரியாத ஆளா இருக்கிற? இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டு சாப்பாட்டுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இல்ல? ரெடியா இரு. சாயங்காலம் சீக்கிரம் வந்து எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம். சமையல் தூள் கலப்பணும். அசத்திடு. லட்சுமி, என்னடி? ஏம்மா எதுக்கு இப்ப கண்ணு கலங்குற? அவன் தான் ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னால வந்துருவான். மறந்துட்டியா? வந்துருவாமா. வா வாமா. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி சாரா ஆபீஸ் போய் பார்த்தேன். ஆபீஸ் பூட்டி கிடக்குது. ஆபீஸ் பூட்டி இருக்கு. ஆமா, நான் வரட்டுங்களா? போயிட்டு வா. ராஜகோபால், என்ன காலங்காத்தால அசிங்கமா அரட்ராயரோட புறப்பட்டீங்க? ஜாகிங் சார், ஜாகிங். உடம்ப ட்ரிம்மா வச்சுக்க போறேன். நானும் வரேன், பேசிக்கிட்டே போவோம். ஐயோ, நீங்க வேணாம் சார், நீங்க ட்ரெஸ் மாத்திக்க லேட் ஆகும். உங்களை நாளைக்கு அழிச்சிட்டு போறேன். வரேன். என்ன இப்படி கழட்டி விட்டு போறான்? லட்சுமி, 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 கொஞ்சம் நில்லு. லட்சுமி, ஏன் இல்லடா?
ஏண்டா நேத்துக்கு காலையில போனவன் இன்னைக்கு காலையில வந்து நிக்கிற இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த அது ஆபீஸ்ல ஆபீஸ் சொன்னா அப்படியே வச்சு சாத்திடுவேன் சாத்தி நேத்து ராத்திரி 9 மணிக்கு ஆபீஸ் போட்டு இருந்ததுக்கு சாட்சி என்கிட்ட இருக்கு நீ என்னமோ தப்பு பண்ற அடே மரியாதையா உண்மையை சொல்லிடு பாவண்டா அந்த பொண்ணு லட்சுமி நேத்து ராத்திரி எல்லாம் கண்ணு மூடல பச்சை தண்ணி பல்ல ஊத்திக்கலடா லட்சுமி 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 பேட்டி வந்தோடனே இந்த பேரனையே மறந்துட்டேன் ஏன்னா எனத்தோட தாய்க்குள்ள ஒன்னா சேர்ந்துட்டீங்க இதுவே என்னோட தாத்தா உயிரோடு இருந்திருந்தா என்ன அனாதையா விட்டுருப்பாரு எனக்கு மட்டும் வெளில தங்கணும்னு ஆசையா நேற்றுக்கு சாயந்தரம் முதலாளி கூப்பிட்டு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பார்ட்டி வருது ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணி ஹோட்டல் தங்க வைன்னு சொல்லிட்டாரு நான் ஏர்போர்ட் போனேன் என் போராத வேலை பிளேன் 5 hours லேட்டு ஆமா 8 மணி நேரம் நான் கூட ராத்திரி முழுக்க சாப்பிடல தூங்கல சொல்றேன் நான் கிட்ட பொய்யா சொல்றேன் ஒரு பக்கம் ஆபீஸ் ஒரு பக்கம் குடும்பம் இதுக்கு நடுவுல அந்த பெட்ரோமேக்ஸ் வேற நான் இதுக்கு உங்களுக்காக கஷ்டப்பட்டு நாய் மாதிரி உழைக்கணும் நான் இந்த வேலையை விட்டுறேன் சரிடா விட்டுடலாம் என்ன பாட்டி நீ வேலையை விட்டுறேன் சரிங்கிற இந்த வேலையை விட்டா வேற வேலை சத்தியமா எவனும் தரமாட்டான் கிராமத்துக்கு போவோம் ஊழோ கஞ்சியோ குடிப்போம் அப்படி அதுவும் கிடைக்கல அவ்வளவுதான் 100 ரூபாய்க்கு எலிபாஷனை வாங்கி ராசகோபாலு அப்படி எல்லாம் துக்குரித்தனமா பேசாதப்பா வேற வழி? உன் கஷ்டம் எனக்கு புரியுது இந்த பாரு இனிமே நீ எப்ப ஒன்னாலும் வா எப்ப ஒன்னாலும் போ ஒரு வார்த்தை உன்னை நான் கேட்க மாட்டேன் இத பாரு நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அது தாண்டா எனக்கு வேணும் உனக்கு புரியுது பாட்டி ஆனா அவளுக்கு புரியலையே அப்பா கண்ணை கச்சிக்கிட்டு உட்காந்துருக்கா பாவண்டா அவ சின்ன பொண்ணு நீ போய் சமாதானப்படுத்து எல்லாம் சரியா போயிடும் மயிலே மரகத குயிலே தேனி திணியே சிரிக்கிற வயலே மயிலே மரகத குயிலே தேனி திணியே சிரிக்கிற வயலே ஒரு நாளும் ஆகாது இந்த கோபம் சிறு பிள்ளை நான் தானே மிக பாவம் போதும் மானே மயிலே மரகத குயிலே தேனி திணையை திருக்கிறவளே யாரான போதும் கல்யாணமான பெண்டாட்டின் தாசமே வீராதி வீரன் சூராதி சூரன் பெண்டாட்டின் சீடனே சம்சாரி ஆக்குவதும் சன்னியாசி ஆக்குவதும் சம்சாரம் தானே காரணம் இது யாரும் விதிவிலக்கல்ல அழியந்த நானே நான் என்ன சொல்ல விளையாட்டு அது போதும் விட வேண்டும் அடி போதும் பரிதாபம் மானே மயிலே மரகத குயிலே தேனி திணையே சிரிக்கிற வயலே பொன் வந்து என்ன பொருள் வந்து என்ன பெண்ணில்லையே ருசிக்குமா மண் மீது எங்கும் பெண்ணில்லை என்றால் ஆண் வர்க்கம் தான் வசிக்குமா ஆணுக்கு பெண் என்றும் பெண்ணுக்கு ஆண் என்றும் ஒரு தேவன் வைத்தான் சட்டமே ஆணின் தலையெழுத்தெல்லாம் அலைந்திடும் பெண்ணின் இருவிழியாலே என் வாழ்வு உன்னோடு இனிமேலே
மரகத குயிலே தேனே தினையே சிரிக்கிற வயலே மானே மயிலே மரகத குயிலே தேனே தினையே சிரிக்கிற வயலே ஒரு நாளும் ஆகாது இந்த கோபம் சிறு பிள்ளை நான் தானே மிக பாவம் ஓடும் மானே மயிலே மரகத குயிலே தேனே தினையே சிரிக்கிற வயலே கற்பூராத்தி சமர்ப்பயாமி கைத்தல நிறையனி அப்பமும் டபுள் பொரி இத பாருங்க கதிரேசன், வாழ்க்கைனா சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். அது பகவானுடைய விளையாட்டு. அப்பேற்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கே சோதனை வரலையா? 14 வருஷம் படாத பாடு வரலையா? சாமி என்ன சொல்ற? அதான் உங்க கிசு கேள்விப்பட்டேன். உங்க பொண்டாட்டிய தம்பொண்டாட்டின்னு தப்பா நினைச்சு ஆலிங்கனம் பண்ணிட்டானே இந்த சபாபதி. அத சொல்றேன். சபாபதி பாத்தீங்களா கோபப்படையிலே அவன் தன்னுடைய தப்ப உணர்ந்து பகவான்கிட்ட வந்து கதலோகலந்து கதறனா என் சரீரமே பதறி போயிடுத்து. பகவானே உரிய போயிட்டான்னா சபாபதி. அவன் தன் பொண்டாட்டிக்கு கனவுல கூட துரோகம் நினைக்க மாட்டான். அப்படி இருந்தா கழட்டிட்டு கிளம்பாமே ஏன் தண்டமா இருந்த? போலீஸ்க்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி வந்தவளுக்கு இதை விட பாதுகாப்பான இடம் வேற எங்க கிடைக்கும்? சரி சரி, எவ்வளவு முடியுமோ சுருட்டுக்கிட்டு நம்ம ஊருக்கு போறதுதான் லாபம். அக்கா நீ ஒண்ணு பேசாதே, நான் பாத்துக்கிறேன். அந்த ஆளுக்கு எதிர்க்க நான் என்ன பேசினாலும் நீ பதில் சொல்லாம ஆமா ஆமான்னு சொல்லணும். வாங்க வாங்க, உங்களுக்கு 100 வயசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். இல்லையே, ஏதோ ஆமா ஆமான்ல சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா இல்ல இல்ல, வந்து நாளைக்கு பத்மாவோட பிறந்த நாள். பிறந்த நாளா? நான் ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு வந்துடுறேன். சும்மா இருங்க, இந்த விளையாட்டு தானே வேணாம். அவ வழக்கமா பட்டுப்படவைதான் கட்டிக்குவா. அவ எதை வேணா கட்டிக்கிட்டோம், எனக்கு என்ன? அப்போ உடனே போய் ஒரு பட்டுப்படவை வாங்கிட்டு வாங்க. என்னது பட்டு போடுறதியா? நான் வாங்கி தரணுமா? என்ன காதுல பூ வச்சவன் நினைச்சீங்களா? அதுக்கு வேற ஆள் பாருங்க. வேற ஆளையா? அப்போ உங்க முதலாளிய பார்த்தா போகுது. அடி பாவிகளா, போற போக்குல என் கையில திருவோட்டை கொடுத்துருவீங்க போல இருக்கு. இப்ப போறியா இல்லையா? போறியாவா? தம்பி போப்பா. தம்பியா? இத பேக் பண்ணுப்பா. பாட்டி அங்க பாருங்க, ராசகோபாலு. ஐயோ பாட்டி, லட்சுமி நீங்க எங்க? உன் கல்யாண நாளுக்கு வாங்கின என் புடவையில நூல் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தது, அதை மாத்திட்டு போலான்னு வந்தா. நீ யாருக்கு புடவை எடுக்கிற? அது வந்து என் முதலாளிக்காக வாங்கிட்டு போறேன். பட்டு புடவை எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் வந்து வாங்குவாங்க. அது கரெக்ட் தான். ஆனா இந்த புடவை என் முதலாளியோட பெட்ரோமேக்ஸ்க்கு. அதான் என்னை விட்டு ரகசியமா வாங்கிட்டு வர சொன்னாரு. உங்களுக்கு ஏங்க இந்த தலையெழுத்து? அசிங்கமா இல்ல? அசிங்கம்னா வேற வழி. இந்த வேலை வேணாம் மாமா, பேசாம கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துருங்க. ஆமா சார், உங்க அட்ரஸ் சொல்லுங்க. எதுக்கு? பில் நம்பர் குளிக்க போட்டு பிரைஸ் தர போறோம் சார். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மாருதி கார் சார். மாருதி காரா? ஓகே, எழுதிக்கங்க. மிஸ்டர் ராஜகோபால். கண்ட கழுதைங்களுக்கெல்லாம் புடவை வாங்கிட்டு உன் பேரை ஏன்டா சொல்ற? உன் முதலாளி பெரிய சொல்லு. போனா போகுது. இதுக்குதான் ஒரு பாட்டி பக்கத்துலயே இருக்கணுங்கிறது. எழுதிக்கப்பா. ஓகே சார். மிஸ்டர் கிருஷ்ணன், 23, 5வது மெயின் ரோடு. புடவை பிரமாதமா இருக்குல்லக்கா? ஆமா, பெரிய பிரமாதம். நம்ம கட்டாத பட்டு புடவையா என்ன? கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஏமா 3000 ரூபாய் உனக்கு சீப்பா போச்சா? ஏமா என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? ராஜ், யாரு? உங்களதான். அப்படியே எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்தா குறைஞ்சா போயிடுங்க. ஆமா, குறைஞ்சுதான் போயிருப்பேன். இப்பவே பேங்க் பேலன்ஸ் 3/4 குறைஞ்சு போச்சு. உனக்கும் பட்டு புடவை வாங்கிருந்தேன். சுத்தம் என் மேல அன்பே இல்ல. அன்பா? உங்ககிட்டயா? என்ன விளையாடுறீங்களா? மொத்தமா என்ன குத்தகை எடுத்துட்டீங்களா? இது மாதிரிலாம் பேசுனீங்க. ஏன் உடம்பு அழுத்திக்கிற? பாக்குறியா? நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கே நானும் ஒரு பட்டு புடவை வாங்கி காட்டுறேன். எனக்கும் ஆள் இருக்கு. மிஸ்டர் கிருஷ்ணன். யார் அது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கூப்பிடுறது? நான் தான் ராசா.
நீயா? ம். என்ன விஷயம்? ராசா, யார் அது? உங்களுதான். இந்த மாதிரி சட்டம் இல்லாம இருக்காதுங்க, ஏன்? கண்ணு பட்டிடும். அப்படியா? பின்ன இந்த அகலமான தங்க கலர் மார்பும் இந்த தோலும் அப்பா என்னாச்சு? என் மனசை படுத்துற பாடு இருக்கே, அப்படியே மார்புல சாஞ்சு அப்பா தடவிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அடேங்க அப்பா, சொந்தத்துல கிடைக்கிற சுகத்தை விட அசல்ல கிடைக்கிற சுகம் டாப்பா இருக்குது. தள்ளிப்போ தள்ளிப்போ, என்ன கிளவி வருது, பார்த்துட்டா நம்ம 2 பேரையும் தொலைச்சிடுவா. இங்கயாவது ஓடி போய் மறைஞ்சுக்க. எங்க? இந்த பக்கம். ம்? என்னங்க என்ன என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா ஹாப்பியா வந்து தண்ணிக்கெல்லாம் செடி ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். வச்சு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, மசாஜ் குயின், இப்படி வா. ஆ, என் பொண்டாட்டி வந்துகிட்டு இருக்கிறா. தயவு பண்ணி இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. ம். எனக்கு ஒரு பட்டு புடவை வேணும். ஐயோ, பட்டு புடவை என்ன, ஜவுளி கடையே வாங்கி தரேன். தயவு பண்ணி சீக்கிரமா போயிடு போ. ஆ, வரட்டுமா? இது ஒரு இனிய இம்சை. என்ன இந்த மரத்தை போய் சுத்தி சுத்தி வர, அரச மரத்தை சுத்தினா ஒரு பெரிய பலனாவது கிடைக்கும். இல்லைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பொம்பளை நிக்கிறது நான் பார்த்தேன். பொம்பளையா? ஆ, இங்கயா? ஆமாங்க. இருக்காத. இல்லைங்க, இந்த மரத்துக்கு பின்னாடி தான் ஒரு புடவை தெரியுது. மரம் புடவை கட்டிக்கிட்டு இருக்கா? வழக்கமா மரங்கள் நிர்வாணமா தானே நிக்கும். ஐயோ, நான் பார்த்தேன் சொல்றேன்ல. இப்படி இருக்குமோ? நீ மாதில இருந்து பார்த்ததுனால அந்த ஆங்கிள் அப்படி தெரிஞ்சிருக்கும். ஓஹோ. வழக்கமா கண்ணுல பூதான் விழும்பாங்க, உன் கண்ணுல புடவையே விழுந்திருக்கு. நீ என்ன செய்யற, நம்ம பல் டாக்டர் பரமசிவத்துக்கிட்ட போய் கண்ணை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு வந்துரு. பள்ளி டாக்டர் கண்ணுக்கா? ஆமா, பல் டாக்டர் பரமசிவ வீட்டுல தானே கண் டாக்டர் கமலஹாசன் இருக்காரு. ஹலோ, யாரு? நான் தான் கதிரேசன் பேசுறேன். என்ன சார் விஷயம்? ஹலோ, சாதே, பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு ட்ரங்கால் வந்துருக்கேன். இந்த போன்ல பேசுங்க. ரன்காலா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பிரான்ச் மேனேஜர் பேசுறேன். வணக்கம் சார், நான் கதிரேசன் பேசுறேன். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஹெட் ஆபீஸ்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதை பத்தி உங்ககிட்ட பேசணும். நாங்க ஒன்னும் லெட்டர் எதுவும் எழுதலையே சார். இது அபிஷியல் லெட்டர் இல்ல சார், பர்சனல் மேட்டர். பர்சனலா? உங்க ஆபீஸ் சபாபதி மேல ரொம்ப கோபமா இருக்கீங்களாமே, அவர் விவரமா லெட்டர் போட்டிருந்தா சார். ரொம்ப நல்ல மனுஷன் சார். அப்பாவி சபாபதி! மகாலட்சுமியா இருக்க, நல்லா இருமா. எந்திரிங்கம்மா. அம்மா, ஐயோ, உங்களால நடக்க முடியாது போல இருக்கேன். நான் வேணும் ட்ராப் பண்ணி விட்டுமா? இல்லம்மா, பரவாயில்ல, நான் நடந்தே போயிடுவேன். எங்க இருக்கு உங்க வீடு? கிட்டதாம்மா. உங்க வீட்டுக்காரர் எந்த வேலை செய்யறாரு? பிசினஸ் மேன். சைனரா கேசஸ்னு கம்பெனி நடத்துறாரு. சாயனாராவா? அப்போ நீ கிருஷ்ணா பொண்டாட்டி? அட, எங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஐயோ, இவ்வளவு அழகான நல்ல பொண்ணுக்கு துரோகம் பண்றதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வருதோ? என்னமா சொல்றீங்க? பாட்டி உண்மையதான் சொல்றாங்க.
உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. ஆனா உங்க புருஷன் கிருஷ்ணங்கிற பேருக்கு பொருத்தமா கிருஷ்ண லீலை பண்ணிக்கிட்டு இருக்காருமா. ஊர்ல இருக்கிற பெட்ரோமாக்ஸுக்கெல்லாம் பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறாரு. பெட்ரோமாக்ஸா? பெட்ரோமாக்ஸ்னா வப்பாட்டி. இது பாருங்க, என் புருஷனை பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க. அவர் அப்படிப்பட்ட மனுஷன் இல்ல. ஐயோ, இப்படி வெகுளியா இருக்கிறியே. உன் புருஷனை ஸ்ரீராமன் நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் சரியான கோபிகா லோலன். போதும், நிறுத்துங்க. இந்த வயசான காலத்துல கோயில வச்சு அக்கப்போர் பேசாதீங்க. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்காதீங்க. இதென்னாடி கூத்து? இவன் நல்லதுக்கு சொன்னா இப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறாளே. அந்த அளவுக்கு இவ புருஷன் இவனுக்கு வசி மருந்து வச்சிருக்கான் போல இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? வா போலாம். யோ மில்லியா, மாலை மாதிரி எதுக்க வந்து நிக்கிற? கண்டுக்காம போறிய இல்ல கமால் காட்டுறியா? இந்த பாருமா, நான் கமாலும் காட்டல ஒண்ணும் காட்டல. எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, என்ன விட்டுரு. அட போய்யா, குடுக்க வேண்டிய மாமலை வெட்டிட்டு போய. இந்த பாருமா, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். பேங்க் பேலன்ஸ் சுத்தமா காலி. உங்ககிட்ட 50 ரூபா இருந்தா கொடு. வெள்ளாடுறியா இல்ல வெள்ளாடுறியான்னு கேக்குறேன். இந்த பாரு, நான் உன்னதான் நம்பி வந்துக்கினேன். கை விட்டுறாத. என்ன சொல்ற? உன் புருஷன் என்னன்னா? இப்ப குடுக்க வேண்டியது குடுக்கறியா இல்லையா? என்னம்மா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு? இங்க இருக்கா? தர முடியாது. ஹைசலக்கா கிரிகிரி நானா? அப்போ துணிஞ்சிட்டியா? அடுத்த வாட்டி நீ என்ன மிரட்டின, நீ என்ன பிளாக்மெயில் பண்றேன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளிடுவேன். உன் புருஷன் வேலையும் காலி. ஐசால கிடி கிரிகிரி பொடி. பில் நம்பருக்கு லக்கி பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரைட்டா? ஆமாங்க, அந்த மாருதி கார் தாங்க. காருக்கு பக்கத்துல ஐயா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு காரை திருப்பி எடுத்துட்டு சொன்னாங்க. அடுத்த வாரம் அமைச்சர் தலைமையில விழா எடுத்து காரை திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த விளம்பரத்துக்காக தாங்க இந்த போட்டோ எல்லாம். நீங்க தவறான அட்ரஸ் வந்துட்டீங்க போல இருக்கு. சமீப காலமா நாங்க பட்டுப்படவே வாங்கலையே. ஏங்க இவ்வளவு பெரிய காஸ்ட்லி காரை தப்பான அட்ரஸ்ல கொண்டாந்து நிறுத்துவாங்களா? ஐயா அதுதான் சொல்றேன், நீங்க போயிட்டு வாங்க. இந்தாங்க சாவி, வண்டி இங்க இருக்கட்டுங்க. ஐயா வந்து வண்டி பாக்கட்டுங்க. நாளைக்கு வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து போறாங்க. இந்தாங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? நடைய. கிருஷ்ணங்கிற பேருக்கு பொருத்தமா கிருஷ்ண லீலை பண்ணிக்கிட்டு இருக்காருமா. ஊர்ல இருக்கிற பெட்ரோமாக்ஸுக்கெல்லாம் பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறாரு. புரியல? பெட்ரோமாக்ஸ்னா வப்பாட்டி. என்னம்மா விளக்கு வைக்கிற நேரத்துல விளக்கு கூட போடாம இருக்க உட்கார்ந்து இருக்கிற? ஆமா, எதுக்காக வீடு பூரா பட்டுப்புடவை பட்டுப்புடவை எழுதி அசிங்கப்படுத்தி இருக்கிற? எது அசிங்கம்? எழுதி ஒட்டினதா இல்ல புடவை வாங்கினதா? என்ன சொல்ற நீ? சாரி டீலக்ஸ்ல இருந்து நீங்க புடவை வாங்கிட்டீங்க. எவ்வளவுக்கோ கொடுத்திருக்கீங்க. வாட்? நான் புடவை வாங்கினேனா? எவன் சொன்னது? கடைக்காரனே சொன்னா. நீங்க வாங்கின புடவை பில் நம்பருக்கு குலுக்கல் சீட்ல முதல் பிரைஸ் விழுந்திருக்கு. மாருதி கார். You are a very lucky person. Stop this nonsense. எனக்கு தலை சுத்துது. எனக்கு இந்த உலகமே சுத்துது. நான் எந்த கடைக்கும் போகல, எந்த புடவையும் வாங்கல, எவளுக்கும் கொடுக்கல, உனக்கு துரோகமும் பண்ணல. தயவு பண்ணி என்ன நம்பு. மாருதி காரை பார்த்ததுக்கு அப்புறமும் நானும் உங்களை நம்பினேன். Look here. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் எனக்கும் உறவே முறிஞ்சு போச்சு. சாஸ்திரப்படி சேர்ந்தோம், சட்டப்படி பிரிவோம். குட் பை. புது காரு வாங்கினதா நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. கேட்டுருவோம். என்னம்மா ஏன் ஊறீங்க? கையில குட்டியோட எங்க கிளம்பிட்டீங்க? என்னாச்சுமா? என்னாச்சு உங்களுக்கு? சார் சார், மேடம் அழுதுகிட்டே வெளில போறாங்க. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற நீங்க டல்லா உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. யாரோ ஒருத்திக்கு நான் பட்டு புடவை வாங்கினேனா, அந்த பில் நம்பருக்கு குலுக்கு சீட்ல எனக்கு முதல் பரிசு விழுந்துடுச்சான். மாருதிக்காரா? அது எப்படி உனக்கு தெரியும்? அது காலையில பேப்பர்ல புடவை கடை விளம்பரம் பார்த்தேனா, இப்போ
வாசல்ல மாருதி கார் பார்த்தேன். பணம் போட்டதுன்னா மாருதி கார் உனக்கா? ஏன் சார், மாருதி கார் வந்தது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதுக்காக உங்க சம்சாரம் கோச்சிட்டு விட்டு விட்டு போயிட்டாங்க. என் தூய கற்பையே சந்தேகப்படுறாப்பா. பேசாம அந்த புடவை நீங்க வாங்கி தரலன்னு சொல்ல வேண்டியதானே. சொன்னேனே, ஆனா அவ நம்ப மாட்டேங்கிறா. எல்லா பொண்டாட்டிகளும் இப்படிதான், புருஷனை நம்பவே மாட்டாங்க. கண்டா, அண்ணா என் கற்பை நிரூபிக்க தீ குளிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. சபாஷ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. இது வரைக்கும் பொம்பளைக்கு தான் கற்பை நிரூபிக்க தீ குளிச்சிருக்காங்க. முதன் முறையா ஒரு ஆம்பளை உங்க கற்பை நிரூபிக்க தீ குளிக்க போறீங்க. நான் ஓடி போய் 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன். பெட்ரோல் விக்கிற விலையில கிண்டலா? யாரோ ஒரு அயோக்கிய பையன் என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறான். என்னுடைய குடும்பத்தோட அமைதியை குலைக்கிற அவனை கண்டுபிடிச்சு அவன் குடலை உருவல. என் பேரு கிருஷ்ணன் இல்ல சார். நீங்க குடல்லாம் உருவ கூடாது, நீங்க சுத்த சைவமாச்சே. அது உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராது. அப்ப நீ கண்டுபிடி. வேற அந்த கடைக்கு போய் அவன் யாருன்னு விசாரிச்சு மடக்கி அவன் குடலை உருவற. நானா? நீதான் அசைவமாச்சப்பா. அப்படி உருவின கம்பெனில உனக்கு மேனேஜர் ப்ரமோஷன். உருவல உன்னை என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசி. சார் தயவு செஞ்சு இது யோசிச்சிடாதீங்க, நானே போய் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, அந்த மாருதிக்கார என்ன பண்ண போறீங்க? அனாதையா வந்து அந்த மாருதிய நான் கை விடுறதா இல்ல. மாருதி எனக்கு, குடல் உனக்கு. ஐயோ, கொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டான்னு குமாஸ்தா ஜெயச்சந்திரன் வேலையை விட்டு தூக்குனார. இப்ப இவரை என்ன பண்றது? இவருக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதியா? இவர் செஞ்சிருக்கிற குற்றம் மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது குற்றம் புரிந்தேன், நிம்மதி இழந்தேன். எனக்கு வாழ்வில் நிம்மதி என்பது எது? 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 அமைதி எழுந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது. உன் பிச்சை இன்றோடு ஒழிந்தது, நீயும் இன்றோடு ஒழித்தாய். நிறுத்தியா நிறுத்தியா? என்ன எதுக்கு வச்சவர? நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் வெட்டு. உன் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சேன்னு ஊரெல்லாம் சொல்லிவிட்டு உன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கானே, முதல்ல அவனை வெட்டு, அதுக்கப்புறம் என்ன வெட்டு. ஐயோ, பிச்சைக்கார பயலுக்கும் நியூஸ் தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு யூனியன் மூலமா வீடு வீடா போய் சேர்ந்துருமே. நான் இப்ப என்ன செய்வேன்? சார், ஏதாவது பிரச்சனையா? டேய், ஜிபி சபாபதி, சபாபதி, இந்த இவ்வளவு பெரிய பட்டணத்துல இவனுக்கு மட்டும்தான் சொந்தமா வீடு இருக்குதா? மத்தவங்களுக்கு எல்லாம் இல்லையா? எங்களை யார் நினைச்சுக்கிட்டு இருக்கா? ஊர்ல எங்களுக்கு சொந்தமா வீடு நிலப்பலம் எல்லாம் இருக்கு. நாலு குட்டி தவிர அது மேல வச்சுக்கிற இது பங்களாவாம். எடுபட்ட கழுத ஒன்றை நான் வீட்டை வச்சுக்கிட்டு என்ன பெருசா ஆட்டம் போடுறாள். இப்ப இங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? இது மாதிரி 10 வீடு கட்டுவேன், 10 1000 கட்டுவேன். ஆமா, என்னது இது? மெட்ராஸ்லயே கூட்டத்தை கூட ஆரம்பிச்சியா? அடே ராசா கோபாலு, உன் பால்வடியும் முகத்தை பார்த்து இந்த பலிகாரி என்ன சொல்லிட்டா தெரியுமா? நீ எவ்வளையோ வச்சிருக்கியாண்டா, நீ நடத்த கட்டவனாண்டா. இந்த தெருவு ரொம்ப கௌரவமானவங்க இருக்கிற தெருவா, நம்ம உடனே வீட்டை காலி பண்ணணும்னு இந்த கேடு கட்டவ சொல்றாடா. அப்படியா சொன்னா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? நிரூபிக்க முடியுமா? இதெல்லாம் உன் வேலை தானா? அவன் என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம், நான் இந்த வீட்டை காலி பண்றதால 2 பேரும் உள்ள போங்க. முடியாதுடா, இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், அந்த படியை மிதிக்க மாட்டேன். அப்ப கப்புன்னு தாண்டி உள்ள போயிடு. இந்த நேரத்துல வேற எந்த வீட்டுக்கு போறது? தெருவாரமா மரத்தடியா இருந்தா கூட பரவாயில்லடா, இந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன். என்ன மாமா, இப்ப என்ன பண்றது? பாட்டி ஒரு முடிவுக்கு வந்தா வந்ததுதான். புறப்படுங்க. ஏமா எவ்வளவு நேரம் தலைவாருவ? வந்து படுக்கத்தானே போற? காலையில நான் ஆபீஸ் வேற போகணும். வாமா, கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாப்பா. இந்த ரூம் பாய் தொந்தரவு தாங்கவே முடியல. என்ன வாங்க சார். நீங்க எங்க? நீயா? ஆமா, இங்க ஒண்ணும் இல்ல, வீட்டுக்காரங்களோட ஒரு தகராறு, அதான் வீட்டை காலி பண்ணிட்டு குடும்பத்தோட வந்துட்டேன். அட பாவி, குடும்பத்தோட வந்து தங்குற ஹோட்டலா இது? இது பாடாவது ஹோட்டலாச்சே. ஆமா, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஹோட்டல சூஸ் பண்ற என்னது? அது திடீர்னு ஒரு அவசரமா. என்னது அவசரமா செய்யற விஷயமா இது? ஆமா, இது யாரது? உன் தங்கச்சியா? என் பொண்டாட்டி. இவ உன் பொண்டாட்டியா? ஆமா சார், இவ என் பொண்டாட்டி தான். பின்ன அவ எவ? அதாயா அந்த ஹோட்டல்ல அந்த பொண்ணு. எந்த ஹோட்டல்ல எந்த பொண்ணு? கொஞ்சம் விட்டா அதுதான் இதுன்னு சொல்லுவ போல இருக்க. சத்தியமா நான் தாலி கட்டின பொண்டாட்டி இவதான் சார். அப்பா அதுக்கு என்ன கட்டின? சேலை கட்டினியா? தாலி கட்டாத பொண்டாட்டியா?
ஐயோ என்னங்க அவர் என்னென்னமோ சொல்றாரு. நீ பயப்படாத, சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ரொம்ப நல்லவரு. யோ, இந்த கிண்டெல்லாம் என்கிட்ட பண்ணாத. நான் போலீஸ்கார, போட்டோகிராபி மைண்ட், எதை ஊடுருவி பார்ப்பேன். அன்னைக்கு இன்னொரு ஹோட்டல்ல இன்னொரு பொண்ணோட என்கிட்ட மாட்டல சார். இல்லைன்னு மறுக்க முடியாது. உன் முதலாளி கிருஷ்ணனே எனக்கு சாட்சி. என்ன பேய் மொழி முடிக்கிற? நீ என்ன தொழிலுக்கு புதுசா? ஐயோ இவர் என்ன சொல்றாரு மாமா? மாமா ஒத்துக்கிட்டா சார். அவங்க ஒத்துக்கிட்டா. இப்ப மாமான்னு உன்னத்தானே சொன்னா? ஐயோ, அது கிராமத்து பொண்ணு சார். ஆசையா என்ன மாமான்னு கூப்பிடுது. ஓ, கிராமத்து மாமாவா நீ? இல்ல சார், நான் இவ புருஷன். இது பாவம் அப்பாவி பொண்ணு. இவளா அப்பாவி பொண்ணு? ஒண்ணும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போடுவாளா தாப்பா? உண்மையை சொல்லல உரிச்சிருவேன். ஐயோ மாமா. மாமா சாரா மாமா? சார், நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கேட்கணும். ஓ, நீ சொல்றத நாங்க கேட்கணும், நாங்க சொல்றத நீ கேட்க மாட்ட. போலீஸ்னா என்னடா நடிச்சுட்டு இருக்கீங்க? ராசகோபாலு, என்னடா போலீஸ் வந்திருக்கு? பின்ன என்ன உங்களை தேடி கவர்னரா வருவாரு? யாரையா இது? புது பாட்டி? பார்ட்டி இல்ல சார், எங்க பாட்டி. ஆமா பாட்டியா? பாட்டி. ஓ, இந்த மாதிரி எத்தனை குட்டிகளுக்கு நீ பாட்டி? குட்டியா? ஆ. அதென்ன நான் குட்டியா? என் ஒரே குட்டி. உண்மையை ஒத்துக்கிட்டா கிளவி. ஆ? என் ஒரே பேட்டியா? ஏ கிளவி, உன் ஹெட் ஆபீஸ் எங்க? 8 ஆபீஸா? 8 இல்ல 9 இல்ல. கோடவுன்ல இத மாதிரி இன்னும் எத்தனை அடுக்கி வச்சிருக்கிற? கோடவுன்ல மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருப்பேன். என்னது? ஐயோ பாட்டி. சார், இவங்க எல்லாம் அப்பாவிங்க, கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. நீங்க வெளில வாங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ எவ்ரிதிங். ஓகே? நாட் ஓகே. என்ன இங்கிலீஷ்ல பேசி அசத்தலாம் நினைக்கிறியா? வெளியில கூட்டு போய் சம்திங் கொடுத்து சரி பண்ணலான்னு பாக்குறேன். அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் நான் இல்ல, கான்ஸ்டபிள். எஸ் சார். இந்த பார்ட்டிகளை எல்லாம் அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வா. எந்த ஸ்டேஷனுக்கு? டிவி ஸ்டேஷனுக்கு. நீங்க தான் நல்லா நடிக்கிறீங்களே, அங்க கொண்டு போய் விடுறேன், நடிங்க. என்னடா? ஆ? என்னடா? ஐயோ என்னடா? என்னங்கடா எல்லாம் என்னடான்றீங்க? அப்படின்னு என்ன சொன்னாங்க? ஆஹா, 6 சொன்னாலும் சரி. கான்ஸ்டபிள் முட்டி முட்டி தட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டா. ஐயோ ஐயோ அடே. நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? எனக்கு பசிக்கல. ஆமா, ராஜகோபாலங்க வெளியே போயிருக்காரு. வெளியே போயிருக்கானா? மணி 12 போகுது. இப்படிதாங்க, ராத்திரில வீடு தங்கறதே இல்ல. அக்கா நீ சும்மா இருடி. வீட்டுல தங்கறது இல்லையா? ஹலோ, கிருஷ்ணன் ஹியர். நான் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் பேசுறேன். ஓ, இன்ஸ்பெக்டரா? நல்லா இருக்கீங்களா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ராஜகோபால் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். ராஜகோபாலா என்ன பண்ணா? என்ன பண்ணாரு? ஒரு பொண்ணோட ஒரு லாட்ஜ்ல இருந்தாரு. கேட்டா அவ என் சம்சாரன்றாரு. அப்படியா சொன்னா? ராஸ்கல். சார், அவன் பொண்டாட்டி இப்ப எதிரில தான் உட்கார்ந்து இருக்கிறா. நான் நினைச்ச மாதிரியே ஆயிப்போச்சு. இந்த லட்சணத்துல இந்த யோக்கி உங்ககிட்ட வேற பேசணும்ன்றான். நோ, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற எவனையுமே என்னால மன்னிக்க முடியாது. அதுவும் இந்த பயல மன்னிக்கவே முடியாது. ஏயா மைனா மாதிரி வாயை திறந்து மூடுற? அவன் தான் பேச மாட்டேன்றானே. உன் முதலாளி ஒன்ன மாதிரியே இருக்கிறான் முண்டா. என்னாச்சு சார்? சொல்லவே கஷ்டமா இருக்குமா? மகாலட்சுமி மாதிரி நீ இருக்கிற, அந்த பய லாட்ஜ்ல ஒரு பஜாரியோட தங்கி இருக்கானா. இப்பதான் புரியுது அவன் ஏன் ராத்திரில வீடு தங்கறது இல்லைன்னு. சார், அவர் ரொம்ப நல்லவரு. அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. தப்பு பண்ணாமல அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். என்ன தப்பு பண்ணாலும் அவர் என் வீட்டுக்காரரு. அக்கா பாப்பாலா. சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அவர்தான் அவட்ட பேச மாட்டேன்றாரு. சார், சம்சாரத்துக்கிட்ட பேசுறேன் சார். உனக்கு எத்தனை சம்சாரம்? முதலாளி சம்சாரத்துக்கிட்ட. முதலாளி சம்சாரத்துக்கிட்டயுமா? ஐயோ, அவங்க வயசானவங்க. கொடுங்க. அட, பயங்கரமான பயலா இருக்கானே. உங்க புருஷன் மேல எந்த தப்பு இல்ல. நீங்க நேரம் வந்தீங்கன்னா என்னால நிரூபிக்க முடியும். ப்ளீஸ். நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் கேட்க நான் தயாரா இல்ல. போன வைங்க. மேடம், போன வச்சிராதீங்க. உங்க வீட்டுக்காரர் அந்த புடவை வாங்கல. நேரா வாங்க, நிரூபிக்கிறேன். வாட்? ஆமா மேடம், நான் சொல்றதெல்லாம் சத்தியம். நீங்க நேரா வாங்க, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்க வரணும்? தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கண்டிப்பா வாங்க. வரேன். வாமா, உன் புருஷனோட திருவிளையாடலை பாத்தியா? ஏங்க, உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்றீங்க? நான் உனக்கு துரோகம் பண்றேனா? இன்னும் ஒரு வார்த்தை பேசின நிறுத்தியா? எங்க போன தூக்கி அடிக்கிற? அது கம்முன்றியா? என்ன இப்படி இப்படின்ற? என்ன கம்முன்னு இருக்க சொல்றியா? ஏயா, போயும் போய் உனக்கு இந்த மூஞ்சி தானே கிடைக்குது. இந்த நாட்டுக்கட்டைக்கு நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன்? ராசகோபாலு, இந்த சிரிக்கு என்னடா சொல்றா? ஏய், வாயை மட்டும் சும்மா இரு. இன்ஸ்பெக்டர், முதல்ல இவ்வளவு வெளில அனுப்புங்க. இல்ல அதை திறந்து விடுங்க, நான் உள்ள போயிடுறேன். கடைசியில நீ உள்ளதான் போற, சும்மா ஆட்டிக்காத. கம்முனுறியா? ஏமா,
நீதானே இவரோட மனைவி? ஆமாங்க, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டிக்கிட்டவ. நாங்கெல்லாம் அப்பனை மிதிச்சு அம்மாவை பார்த்தா வந்தோம். உன்னையா கேட்டேன். ஆமா, நீ யாரு? என்னோட அக்கா சார். அக்காவா? ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. குட் மார்னிங் சார். மேடம் வாங்க மேடம். என்ன ராஜு, என்னாச்சு? மேடம் ஓ, கமனரியா மேடம், நீங்களாவது உண்மையை சொல்லுங்க. இந்த ஆளோட பொண்டாட்டி யாரு? அது அந்த பத்மாதா. இல்ல மேடம், இல்ல. அங்க பாருங்க, லாக்கப்ல என் பாட்டிக்கு பக்கத்துல நிக்கிறாளே லட்சுமி, அவதான் என்னோட உண்மையான பொண்டாட்டி. என்னப்பா சொல்ற? மேடம், நடந்ததெல்லாம் நான் சொல்லிடுறேன், நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். சத்தியமா சொல்றேன், நான் நிரபராதி. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க, உங்க மனசை புண்படுத்திட்டேன். பரவாயில்லம்மா, இப்போவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா எங்க என் வேலை போயிடுமோன்னு பயந்து பொய் மேல பொய்யா சொல்லிட்டேன். உங்களையும் இக்கட்ல மாட்டி வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயோ, அவர் சொல்றதெல்லாம் போயிங்க. நான் தாங்க உண்மையான பொண்டாட்டி. இது ஒரு புது செட்டப். அடி செருப்பால யார பாத்து செட்டப்புங்கிற? ஐயோ, பாத்தீங்களா, எல்லாரும் சேர்ந்து எனக்கு அநியாயம் பண்ண பாக்குறாங்க. இல்லங்க, நான் தான் அவர் பொண்டாட்டி. லட்சுமி, நீ கொஞ்சம் சும்மாரு. யோ இன்ஸ்பெக்டர், என்ன கொஞ்சம் வெளியில முடியா? இவள அடச்சே, கம்மன் இருமே. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஓலப்பாயில நாய் மோண்ட மாதிரி வள வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறிய. யார் எனக்கு புரியாத ஆளா இருக்க? உனக்கு எவன் உத்தியோகம் கொடுத்தான்? ஓ, உத்தியோகம் கொடுத்தவன வேற சொல்லணுமா? சத்தியமா நான் தான் அவர் பொண்டாட்டி. இல்ல சார், சத்தியமா நான் தான் அவர் பொண்டாட்டி. ஐயோ, எனக்கு சிந்த பிச்சுக்கணும் போல இருக்குது. கண்ணாயிரம், சார். பாட்டியை அந்த பொண்ணையும் திறந்து விடு முதல்ல. ஓகே சார். வாங்க வாங்க. அட தள்ளுங்க. எட்டுப்பட்ட நாயே, என்னடி சொன்ன? இன்னொரு சொல்லி யார பார்த்து பாருங்க, அவர் கட்ட தாலி. இத பாருங்க சார், அவர் கட்ட தாலி சார். எவரடி அக்கா மகளை பிச்சு வந்துச்சு. கண்ணாயிரம், இவனை புடிச்சு கம்பி கிட்ட நிறுத்து. சார், திரும்புமே. மரியாதையா உண்மையை சொல்லல, தோலை உரிச்சு விடுவேன். சார். இந்த பத்மாவை எங்களுக்கு தெரியும், ஆ. இவன் உன் பொண்டாட்டிங்கிறது எங்களுக்கு தெரியும் சார். 1 2 3 எண்ணுவேன். அதுக்குள்ள இவ உன் பொண்டாட்டிங்கிறத நீ ஒத்துக்கணும். இல்ல கழுத்தை புடிச்சு கொன்னுடுவேன். கம்பியா புடிமேன், புடிமேன் கம்பிய. 1 2 சார், லட்சுமி தான் என்னோட பொண்டாட்டி. 3 சார், நான் சொல்றது சத்தியம். ஐயோ வேணாங்க, அவரை அடிக்காதீங்க. சொல்லிடுங்க, தயவு செஞ்சு அவதான் அவங்க பொண்டாட்டின்னு சொல்லிடுங்க. இருந்தாலும் நீங்க அடி வாங்குறது தாய்க்க முடியாது. சொல்லுங்க, அவதான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லிடுங்க. என்னால நீங்க அடி வாங்குறது தாங்க முடியாது. கண்ணாயிரம், சொல்லிடுங்க. இந்த நாயோட உள்ள தள்ளு. நாங்க என்ன தப்பு பண்ணா? என்ன தப்பு செஞ்சீங்களா? மோசடி குற்றம். போங்கடி உள்ள. போகுமா? யோ, மேல கையை வச்சுற வேலை வச்சுக்காது, எங்களுக்கு போக தெரியும். போடி உள்ள. இந்தாம்மா, உன் புருஷனை நான் அடிக்க மாட்டேன், பயப்படாத. சார், நான் திரும்பலாமா? நீ தானே திரும்பணும், நான் திருப்பணுமா? லட்சுமி. ஏமா பயந்துட்டியா? நீதான் அவர் பொண்டாட்டி நிரூபிக்க எனக்கு வேற வழியே இல்ல. ஆனாலும் நீ ஜெயிச்சிட்ட. நானு? நீயா? நீ தப்பிச்சிட்டயா? ரொம்ப தேங்க்ஸ். ஆனாலும் ஒண்ணு, 1000 இருந்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி தாயா. நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? கரெக்ட், பொண்டாட்டி பொண்டாட்டி தான். பெற்ற மார்க்ஸ் தான். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஒரு உண்மையான பொண்டாட்டி புருஷன் அடிபடுறத பாத்துக்கிட்டு இருக்க மாட்டா. அத வச்சு தான் பிளே பண்ண ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இத நிக்குதுங்களே கழுதைங்க, இதெல்லாம் பொண்டாட்டியா புறம்போக்குங்க. ஆக மொத்தத்துல பொண்டாட்டி பொண்டாட்டி தான். பொண்டாட்டி பொண்டாட்டி தான், புரிஞ்சுக்கிட்டா பொண்ணால கண்ணாட்டி தான்.